ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தாய் லவ் ட்ராமா தான். ஹேட் டு லவ், ரொமான்ஸு, கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா யாரோ 2 பேரும் வந்துட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்கிறாங்க. சைன் பண்ணிவிட்டு இந்த வாட்டி கொரியாவில் மாடலிங் டெபியூட்டு மைக்கு தானே பண்ண வைக்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்க லேடி ஒருத்தவங்க பார்த்தா, ஆமாம் நாங்கள் இது வரைக்கும் கொரியன் சூப்பர் ஸ்டார் யார் கூடயுமே ஒர்க் பண்ணது கிடையாது, ஆனால் இந்த வாட்டி நாங்கள் மைக் கூட ஒர்க் பண்ண போகிறது நினச்சி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு அவருமே பார்த்தா நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், மைக்குமே உங்கள் கூட வேலை பார்க்க போகிறத நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்துட்டு இந்த கொரியன் கல்ச்சரை பற்றி அவ்வளவா தெரியாது. ஸோ அவன் எங்கேயாச்சும் தப்பு பண்ணால் நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏம்மா இந்த மைக்கு உண்மையாகவே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கானா, ஆனால் அவனை பார்த்தா அப்படி எக்ஸைட்டடாக இருக்க மாதிரிலாம் தெரியலையே, நான் வேற இவங்ககிட்ட ஓவரா பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன், எப்படி அந்த பையனை போய் நான் சரி பண்ண போறேன்றது எனக்கு புரியலன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இவங்ககிட்ட பார்த்தா அக்ரிமெண்ட் படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஒரு வீட்டில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இவ பேர் பார்த்தீங்கன்னா ஓஎம். நல்லா கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு பழம் மாதிரி உட்காந்துட்டு தனியாக பேசிட்டு இருக்கா இல்லையா. இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, இவளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகணுன்றது ஆசை. அதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி கதைலாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு தனியாக டைலாக்லாம் பேசி பார்த்து தான் எழுதிட்டு இருப்பா. ஆனால் அந்த அளவுக்கு இவ ஒன்றும் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் இப்போ வரைக்கும் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கதை எழுதுறதுக்காக இதெல்லாம் பேசி பார்த்துட்டு இருக்கா போல. பட் அவளுக்கு எதுவுமே செட் ஆகலை. அவள் பேசுகிற டைலாக் அவளுக்கே லைட்டாக கொஞ்சம் கிரிஞ்சாக தான் தெரியுது. இது எல்லாம் நானே பார்ப்பேனான்னு கூட தெரியல. இது எப்படி நான் கதைன்னு கொண்டு போய் மற்றவங்க கிட்ட கொடுக்க முடியும்? என்னதான் பண்ணுறது? எனக்கு மட்டும் என் கதையே ஒழுங்காக வரமாட்டேங்குது. கடவுளை, எனக்கு ஏதாச்சும் சூப்பர் பவர் என்ன கொடுங்கன்ற மாதிரி வானத்தை பார்த்து புலம்பிட்டு இருக்கா. அந்த டைம்ல பார்த்து கரெக்டாக வயிற்றுக்குள்ள இருந்து சவுண்டு வேற வரவும், ஐயோ பசிக்குது, சரி எதையாச்சும் சாப்பிட்டு வந்து அப்புறமா கதையை எழுத ஸ்டார்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தவ வகை வகையாக ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுவான்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு நோட்லலாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுறா. இவளுக்கு இப்படி வர ஒரு வியாதி இருக்கு போல. அப்படியே இப்போ இந்த சைடு பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு அவனுடைய கான்செப்ட் எல்லாம் முடிச்சுட்டு மாசா லிஃப்ட்லேருந்து வெளியே வரான் இல்லையா. இவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா மைக். இவன் தாய்லாண்ட்லேயே ஒரு பெரிய சிங்கர், நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருக்காங்க. ஆனால் பாவம் யாரோட போதாத காலமோ தெரியல, இப்போ இவனுடைய சாங்ஸ் எதுவுமே பார்த்தா அந்த அளவுக்கு ஹிட் ஆகுறதே இல்லை. அதனால அவனுடைய மேனேஜரும் இந்த பிராண்டில் நீ இப்போ ப்ரெசென்டராக ஒர்க் பண்ணு, உனக்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்குது, ஸோ மூவியில் நடிக்க கூட வாய்ப்பு வரும்ன்ற மாதிரிலாம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டுட்டு மைக்கும் அப்போ என்னுடைய மியூசிக் கரியர் என்ன ஆகுறதுன்ற மாதிரி கேட்குறான். மேனேஜர், அதான் உனக்கே தெரியும்ல, இப்போ உன்னுடைய மியூசிக்லாம் அந்த அளவுக்கு சேல் ஆகுறதும் இல்லை, ஹிட் ஆகுறதும் இல்லை, அப்படியே ஆனாலும் ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. அதனால நீ ஃபஸ்ட்டு மூவிஸும் இந்த மாதிரி கமர்ஷியலாக கொஞ்சம் ஆடெல்லாம் பண்ணு, அதுதான் வந்துட்டு உன்னுடைய ஃபேஸ் மக்கள் மத்தியில் கொஞ்சமாச்சு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீ வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் பண்ணு, அது வரைக்கும் இதை கொஞ்சம் பண்ணுடான்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்ம காண்டாகுது. இந்த அப்ரோச்சை நீங்கள் வேறு யார்கிட்டயாச்சும் கொடுங்க, என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போனாலும் அவங்க கூட இவன் கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். ஸோ வேறு வழியே இல்லை, அவங்க சொல்கிறது இவன் கேட்டு தான் ஆகணும். அதனால என்ன பண்ணுறது? அதனாலேயே அவங்க கொரியா போய் வேலை பார்க்க சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கு பார்த்தா இவன் ஓகேன்னு சொல்லி இப்போ ஒத்துக்கிறான். அதே மாதிரி மைக்குக்கு பார்த்தா ஏற்கனவே அவளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு மிந்த்ரான்னு சொல்லி ஒரு பொண்ணு மேலே ரொம்ப நாளாகவே க்ரஷ் இருக்கும். அவளை ஒன் சைடாக ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவகிட்ட இது வரைக்கும் அதை சொன்னது கிடையாது. ஏன்னா மிந்த்ராவை பொறுத்த வரைக்கும் மைக் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். அதோட மிந்த்ரா பார்த்தா ஒரு ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளுடைய மாடலாக வந்துட்டு இவ மைக்கை தான் அப்பப்போ கூப்பிட்டு யூஸ் பண்ணிப்பா. இப்போ அவன் கொரியா போக போகிறான் இல்லையா. ஸோ அதனால அவளை பார்க்க முடியாதே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணி, இந்த மாதிரி நான் கொரியா போக போகிறேன், இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுவோன்றதே தெரியலன்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. அவள் பார்த்தா ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ கொரியா போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பொறுமையாக மீட் பண்ணி பேசிக்கலான்ற மாதிரி கேஷுவலாக ஈஸியாக சொல்லிடுறா. இவனுக்கு தான் ஆனால் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவன் தானே அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் இவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். இந்த சைடு இப்போ மறுபடியும் நம்ம ஓஎம்மா தான் காமிக்கிறாங்க. அவள் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தா இல்லையா. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டா போல. அதனால அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்பெனியில் கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் போது அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஏதாவது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகி நிறைய ஃபேன்ஸ்லாம் அவகிட்ட வந்து ஆட்டோகிராஃப்லாம் வாங்குற மாதிரி. மேடம் பார்த்தா பகல் கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளே போயிட்டு அவளுடைய ஸ்டோரியை காமிச்சா அவங்க இந்த ஸ்டோரி நல்லா இல்லைன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பல தடவை ரிஜெக்ட் பண்ணதுனால தான் இந்த வாட்டி பார்த்தா இப்போ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதிட்டு வந்திருப்பா. ஆனால் இப்போ அதையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சோகமாக வெளியே வந்து நின்றுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பக்கத்துலேயே இருக்க காருக்குள்ளே தான் பார்த்தா மைக்குமே உட்காந்து மிந்த்ராவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ஓஎம்க்கு பார்த்தா ஒரு அக்கா இருக்கா. அவ வந்துட்டு இந்த பார்க்ல காஃபிலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அவளை பாக்குறதுக்காக அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வரான். இப்போ இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு காஃபியை கொடுக்குறா. அவனும் அதை குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஐஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட ஒரு குட் நியூஸும் பேட் நியூஸும் வச்சிருக்கேன், அது ரெண்டுத்துல உனக்கு எதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லட்டுன்ற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் குட் நியூஸே சொல்லுன்ற மாதிரி அவன் சொல்லவும், இதுக்கப்புறம் இனிமே நான் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்ற மாதிரி அவன் சொல்றான். அது கேட்டதுமே இவளுக்கு
இவளுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஸோ என்ன ரீசன்ன்ற மாதிரி கேட்கும்போது அவன் அப்பதான் அந்த பேட் நியூஸ் என்னன்றதை சொல்றான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு வேலை போயிடுச்சு போல. ஸோ இப்போ அந்த விஷயத்த சொல்லவும் இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்பதான் இவனே கேட்குறான், சரி ஹனி, நீ என்கிட்ட ஃபோனில் ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு சொன்னியே, அது என்னதுன்ற மாதிரி இப்போ இவன் கேட்க, அவன் என்னடானா பாட்டுன்னு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறா. அதுக்கு எடுத்து இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரே கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா அவளுக்கு ஒரு கால் வருது. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் வீடு வந்துட்டு ஒரு லேக் பக்கமாக ரொம்ப அழகான வியூவில் இருக்குல்ல, அதனால நீங்கள் விற்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு அதில் ஐடியா இல்லை போல. இவளுக்கு ஐடியா இல்லைன்றதை விட நம்ம ஓஎம்க்கு பார்த்தா அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால அவள் தான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா போல. ஸோ அதனால இவ அதையே சொல்லிடுறா, என் தங்கச்சிக்கு அதில் விருப்பம் இல்லை, ஸோ அந்த வீட்டை நாங்கள் விற்க மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு பார்த்தா ஒரு ஐடியா வருது. ஹனி, எனக்கு தான் இப்போ வேலை வேற இல்லை, அதுவும் இல்லாமல் நமக்கு வேற இப்போ கொஞ்சம் நிறைய கடன்லாம் இருக்கு, நீ வேற இந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க, அதனால என்னால் இது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம ஏன் வந்துட்டு உன்னுடைய வீட்டை விற்று அந்த வர காசை வச்சு கடனெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து நம்ம பொழைச்சிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பயங்கர கோவம் வருது. ஐயோ, நான் கூட அந்த வீடை விற்கலான்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவேன், ஆனால் என் தங்கச்சி ஒத்துக்கவே மாட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் தான் வளர்ந்தோம். அதுவும் இல்லாமல் அவளுக்கு வந்துட்டு என் அப்பானா உயிர், அவருடைய ஞாபகம் எல்லாமே அவளுக்கு அந்த வீட்டில் தான் இருக்கிறத அவன் நினச்சிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி, அவள் வந்து அந்த வீட்டை மற்றவங்களுக்கு கொடுக்க ஒத்துக்கவே மாட்டா. கூடவே அந்த வீடு வந்துட்டு முழுக்க முழுக்க அவளுடைய பேரில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அவகிட்ட இருந்து அந்த வீடை வாங்குறதும் நமக்கு ரொம்ப கஷ்டம்தான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும்போது இவன் பார்த்தா அதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன் வீடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய பிளானை போட்டான் போல. இப்போ நெக்ஸ்ட் டேவே பார்த்தா ஓஎம் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்னுடைய கம்பெனியில் எனக்கு வந்துட்டு கொரியா போகிறதுக்காக ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்போ என்னால் போக முடியாத சுச்சுவேஷன், நான் போலனா டிக்கெட் வேற வேஸ்ட் ஆகிடும், அதனால எனக்கு பதிலாக நீ போயிட்டு வரியான்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட அந்த டிக்கெட் கொடுக்க அவள் பார்த்தா ஓசியில் கொரியா போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகி நான் போகிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. ஒத்துக்கிட்டதும் இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆகிடுது. ஸோ உடனே இப்போ பார்த்தா அவகிட்ட ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்து அதில் சைனை போட சொல்லி சொல்கிறாங்க. அது என்னதுன்ற மாதிரி அவளும் கேட்குறா. பட் இவனுங்க பார்த்தா அது ஒன்றும் இல்லை, இந்த டிக்கெட்டை நான் வெளியே காசுக்காக வித்துட்டேன்லாம் என் கம்பெனியில் நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபார்மில் வந்து சைன் போட சொல்கிறேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ பார்த்தா பேசி சமாளித்து வீடை நைஸாக இவங்க பேரில் மாத்திர அக்ரிமெண்ட்டில் அவளுக்கே தெரியாமல் சைனையும் வாங்கிடுறாங்க. அவளும் கொரியா போக போகிறோமேன்ற குஷியில் பார்த்தா அதை படிக்க கூட இல்லை, அவள் பாட்டுக்கு சைனை போட்டு கொடுத்துட்றா. ஏன்னா அக்கா தானே, ஸோ அதனால நம்பிக்கையில் தான் இவன் போட்டு கொடுத்துருப்பா. ஆனால் அக்கா பார்த்தா இவளை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. பட் அவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், ஆனால் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் வேற இருக்குல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுறது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருமே பார்த்தா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிற எதுவுமே தெரியாமல் இந்த அப்பாவி பொண்ணு பார்த்தா பாவம் நம்ம கொரியா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ அடுத்ததே அக்காவும் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து இவளை ஏர்போர்ட்லலாம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு சேஃபாக போயிட்டு வான்ற மாதிரி சொல்லி அவளை பத்திரமா வழி அனுப்பி வச்சிடுறாங்க. அதே ஏர்போர்ட்டில் தான் பார்த்தா இந்த சைடு வந்துட்டு நம்ம மைக்குமே கொரியா போகிறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா அவனை தான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவனுடைய கம்பெனிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்கல்ல. ஸோ ஃப்ளைட்டில் 2 பேருமே பக்கத்து சீட்டு தான். அவள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகிறான்றதுனால ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்குறோன்ற பேரில் விட்டு அவன் மேலேயே ஏறி உட்காந்துப்பா போல. அந்த அளவுக்கு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுடைய டார்ச்சரையும் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம, உங்களுக்கு ஓகேனா நம்ம வேணா சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கிறான். இவளுக்கோ ஜன்னல் சீட்டு கிடச்சிச்சுன்ற சந்தோஷம், ஆனால் இவனுக்கோ இதுக்கப்புறம் இவன் நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் நிம்மதியாக இருக்க விடுவாளோன்ற மாதிரி சொல்லிட்டு தான் சீட்டு போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி வீட்டுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துருப்பான். ஆனால் அப்பவும் பார்த்தா இவ விடுற மாதிரி இல்லை. அவனை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே, நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், எங்கன்னா ஞாபகம் வர மாட்டேதுன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தவா. அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த தாய்லாந்து சூப்பர் ஸ்டார் தானே, உங்களுடைய சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவனுடைய சாங்ஸ் எல்லாம் பாடி காமிச்சிட்டு இருக்கா. அவனும் இந்த பைத்தியத்தை யாருடா நம்ம பக்கத்தில் உட்கார வச்சதுன்னு சொல்லி செம்ம கானில் தான் இருக்கான். ஏன்னா பாவம் அவனே ஏற்கனவே கொரியாவுக்கு சுத்தமாக போகவே விருப்பம் இல்லாமல் கானில் தானே போயிட்டு இருக்கான். அது தெரியாமல் இவ வேற அவனை சும்மா வெறுப்பேத்திட்டே இருக்காளா. அவனும் எனக்கு டயர்டாக இருக்குது, ஸோ நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் உங்கள் வால்யூமை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ப்ளீஸுன்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவாதியெல்லாம் மதிக்கவே இல்லை, மறுபடியும் கத்திக்கிட்டே தான் இருக்கா. இவனால் முடியல, அம்மா நீ எதையாச்சும் பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறான். இப்போ அடுத்து சாப்பிடும்போது கூட பார்த்தா என்னோடதை விட உங்களோடது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போலியன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே அவன் பிளேட்லேருந்து எடுத்துலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஃப்ளைட்டில் ஒயின் வர ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல, ஸோ ஃப்ரீயாக கிடச்சது தான் போதுன்ற மாதிரி கண்ணு முன்னு தெரியாமல் அதிகமாக குடிச்சிட்டு அவன் கிட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவனால் சுத்தமாக முடியலை. எப்பா இந்த தொல்லையை வச்சுக்கிட்டு எப்படா நான் கொரியா போய் சேர போகிறேன்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. இப்போ அடுத்து இவ பார்த்தா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. வந்து எந்த சீட்டில் உட்காரணுன்றது கூட தெரியல, அந்த அளவுக்கு குடிச்சிருக்கா. ஸோ தடுமாறிட்டே எப்படியோ கரெக்டாக அவளோட சீட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டு உட்காருவான்னு சொல்லி பார்த்தா அங்கே மைக்கு பார்த்து
எனக்கு கொஞ்சம் லைட்டாக வாமிட் வர மாதிரி இருக்குன்ற மாதிரி செய்கை காமிச்சிட்டு இருக்கவும் அவனுக்கு புரிஞ்சிருது. மவளே இங்கே மட்டும் நீ வாமிட் பண்ண அவ்வளோதான், அதோட என்கிட்ட நீ செத்துட்ட, ஒழுங்காக வாஷ்ரூம் ஓடி போயிடுன்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே பார்த்தா அவ்வளோதான், இவன் அங்கேயே வாமிட் எடுத்து அந்த இடத்தையே ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிடுறா இவனால். ஐயோ என்னடா இதுன்ற மாதிரி இருக்கு. இவளை அப்படியே கீழெல்லாம் விழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வளரிட்டு உட்காந்துட்டு இருக்க. இவனும் பார்க்குறான் இவளை நம்ம பக்கத்துலேயே உட்கார வச்சா அதுக்கப்புறம் நமக்கு கடைசி வர நிம்மதியாக கிடைக்காதுன்ற மாதிரி அவளை அப்படியே நேராக வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போய் விட்டு டோரை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டான். வந்து இவன் பாட்டுக்கு வேறு சீட்டில் நிம்மதியாக உட்காந்துக்கிறான். விட்டுதுரா தொல்லைன்ற மாதிரி கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்குல்ல. அதுக்குள்ளே அந்த ஃப்ளைட்டில் இருக்க ஏர் ஹோஸ்டஸ் பார்த்தா அவளை கூட்டிகிட்டு வந்து அவனுடைய சீட்லேயே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இவனுக்கு அவ்வளோதான், இன்னைக்கு பயணம் ரொம்ப சிறப்பாக தான் போக போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கூடிய தான் சகிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ எப்படி ஒரு வழியாக கொரியாக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்குமே வந்துட்டு அதான் ரொம்ப சிறப்பாக இருந்ததுல. அதனால இனிமேல் இவளை பார்த்துடவே கூடாதுன்ற மாதிரி தான் இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் கடைசியில் பார்த்தா 2 பேருமே ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க போல. ஸோ அங்கே மைக் இவளை பார்த்ததுமே ஐயோ இவளா இங்கேயும் வந்து நம்ம கண்ணில் மாட்டிட்டானா அப்புறம் நம்மளை விடவே மாட்டாளேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவள் பார்க்கறதுக்குள்ள அங்கேருந்து போயிடணுன்ற மாதிரி நைஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இங்கே நம்ம ஓஎம்கா தாயை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே அவளுக்கு தெரியல. இங்கிலீஷும் தெரியாம கொரியாவும் தெரியாம எப்படி ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு அவளுடைய ரூம் எதுன்றதையும் கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறா. அடுத்து வேற எந்த வேலையும் வேற இல்லை. ஸோ ஒரு மேப்பை எடுத்துக்கிட்டு அவளுக்கு எந்த இடம்லாம் பிடிச்சிருக்கோ எங்கெல்லாம் போய் அவள் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு அப்படியே இப்போ நம்ம மைக்கை தான் காமிக்கிறாங்க. அவனை இன்டர்வியூ தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வேற எல்லாருமே பார்த்தா இவன் கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்ற மாதிரி. இவனும் சலிக்காம அதுக்கெல்லாம் பொறுமையாக ஆன்சர் பண்ணிட்டு எல்லாரு கூடயுமே பார்த்தா தனித்தனியாக ஃபோட்டோவும் எடுத்துட்டு இருக்கான். இங்கே ஓயமும் வந்துட்டு பார்க்கில் சின்ன குழந்தைங்க கூடலாம் விளையாடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அங்கே பார்த்தா இந்த ட்ராமாவோட இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜியான். அவனுக்கு நம்ம ஓயமை பார்த்ததுமே பிடிச்சிருது. ஸோ அவளை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஜியான் இருக்கிறத இவளுமே பார்த்துட்டு அங்கேருந்து சைக்கிள்லேயே இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி அவனை போஸ்லாம் கொடுக்க வச்சு இவ பார்த்தா அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிடுறா. இப்போ மறுபடியும் ஒரு பார்க்கில் ஜியானும் ஓமும் அப்படியே பார்த்தா எதர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி வருதா. ஸோ 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியலை. அதனால இவளுக்கு தெரிஞ்ச தாய் லாங்குவேஜில் தான் பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தாய் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தா போல. பட் கடைசியில் பார்த்தா அவனுக்கு தாய் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓயமும் அப்போ தான் சொல்கிறா, இந்த ஊருக்கு வந்து நான் மீட் பண்ண ஃபஸ்ட்டு தாய் பர்சனா அது நீங்கள் தான். என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ்ன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி கெஞ்சுறத பார்த்ததுமே அவனும் பார்த்தா இருக்க எல்லா வேலையுமே கேன்சல் பண்ணிட்டு இவ கூடயே போயிடுறான். அப்புறம் என்ன 2 பேரும் ஜாலியாக பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. கடைசியாக போகும்போது ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ஜியானோவை கார்டை கொடுத்துட்டு இங்கே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ தாராளமாக எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். இந்த பக்கம் இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த இன்டர்வியூ தொலைலாம் முடிஞ்சிருச்சு போல. இவனுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ ரூமுக்கு வரான். அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி நான் உன்னை பார்க்க வரேன்டான்ற மாதிரி சொல்கிறான். யார்கிட்ட அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜியான் தான். மைக்கு, ஜியான், மிந்த்ரா இவங்க 3 பேருமே பார்த்தா சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல. ஸோ இப்போ ஜியானும் மைக் கிட்ட அப்புறம் இன்டர்வியூலாம் எப்படி போச்சுன்ற மாதிரி அதே கேள்வியே கேட்டு பேசிட்டு இருக்கும்போது மைக்கு டே அதெல்லாம் விடுறா, ஏற்கனவே எனக்கு தலைலாம் வலிக்குது, அதை பற்றி கேட்காத, உன்னுடைய வேலை என்னாச்சு, எல்லாமே ஓகே தானே, என்ன லைஃப்லாம் எப்படி போகுது, ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. இவனும் பார்த்தா அப்படிலாம் யாரும் இல்லை. பட் இன்னைக்கு பார்க்கில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஒன்று பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ற மாதிரி அவன் ஓஎம்மை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மைக்குக்கு அவன் யாரை பற்றி சொல்கிறான்றதுலாம் தெரியாது. இப்போ அப்படியே பார்த்தா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்ற மாதிரி இங்கே ஓஎம்க்கு பார்த்தா ஆல்ரெடி ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா இவளை வந்துட்டு 5 days நீ அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம், ஹோட்டலில் வந்துட்டு உனக்கு ஃப்ரீ தான், எல்லாமே உனக்கு அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லி தான் அக்காவும் அந்த அக்காவோட பாய் ஃப்ரெண்டும் பார்த்தா இவளை அங்கேருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா திடீர்னு 2 daysலேயே அவளை வந்து செக் அவுட் பண்ணி வெளியே போன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளுக்கு எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்றதும் தெரியல. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேசுகிறாங்க. பட் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் இவளுக்கு புரியலை, இவங்க பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியலை. இவளுக்கா ஐயோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறதுன்ற மாதிரி தலையை பிச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது தான் அங்கே கரெக்டாக ஜியான் வரான். தெய்வமே நேராக இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா பிரச்சனையுமே இப்போ அவன் கிட்ட சொல்கிறா. அவனை ஹோட்டல் இன்சார்ஜ் கிட்டலாம் பேசிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, உனக்கு ஹோட்டலில் வந்துட்டு 5 daysலாம் புக் பண்ணலையா, வெறும் 2 days மட்டும் தான் புக் பண்ணியிருக்காங்க, நீ வேணும்னா உங்கள் சிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்டு பாருன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா அங்கே மைக் வந்ததுனால இவன் வந்துட்டு நான் போகிறேன்ற மாதிரி கிளம்பி போயிடுறான். ஓஎம்க்கு பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளோட அக்காவுக்கு கால் பண்ணா அவள் தான் அங்கே வந்துட்டு வீடு விற்கிற ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால் எங்கே இவளை ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட போகிறாள்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா பயந்துக்கிட்டு ஃபோனை அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஹோட்டலில் வர ஸ்டே பண்ணுறதுக்கு 1 dayக்கு கிட்டத்தட்ட 10,000 மேலே ஆகுமா. இவகிட்ட அந்த அளவுக்கு காசுமே இல்லை. இவ்வளோ அவங்க அக்காவுக்கு மெசேஜ் காலுன்னு சொல்லிட்டு விடாமல் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனால் அவங்க 2 பேரும் ஃபோனெல்லாம் எடுக்கிற மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு இவளால் என்ன பண்ண முடியும். ஜியான் தான் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி அவளுடைய கார்டை கொடுத்துருப்பான்ல. ஸோ அவனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி பார்த்தா அவனுக்கும் இப்போ கால் ரீச் ஆகலை. இவளுக்கு இப்போ நம்ம யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுன்ற மாதிரி அப்படி ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு பஸ்ஸில் பார்த்தா மைக்கோட ஃபோட்டோவை பார்க்குறா. அப்போ தான் இவளுக்கு ஒரு ஐடியாவே வருது. என்னன்னா அவனும் அந்த ஹோட்டலில் தானே ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்தா இவன் வந்துட்டு
வந்துட்டு அங்கே பார்த்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் மைக் வந்துட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போகும்போது அவனுடைய கோட்டை வந்து அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிருப்பான். அதை பார்த்தா இவ அப்புறமா கொடுத்துக்கலான்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பா. ஸோ இப்போ அந்த இவளுக்கு ஞாபகம் வரவும் இந்த கோட்டை நம்ம போய் அவன்கிட்ட கொடுத்து அதை கொடுக்குற சாக்கில் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு வந்துடலான்ற மாதிரி அவனை பார்க்கறதுக்காக அவனை மீட் பண்ணி பேசுறதுக்காக இப்போ அவனுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஓயம்மா வந்துட்டு அவங்க அக்காவும் அக்காவோட பாய் ஃப்ரெண்டும் போய் சொல்லி கொரியாக்கு அனுப்பி வச்சுட்டு அவளுடைய வீடு அவளுக்கே தெரியாம விற்கிறதுக்காக அவங்க அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல அவங்கள நம்பி இங்கே கொரியாக்கு வந்த ஓயம் பார்த்தா இதுக்கப்புறம் ஹோட்டலில் தங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நிலைமை வரவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் மைக்கோட ஹெல்ப் கேட்கறதுக்காக அவனை பார்க்க போயிருப்பா இல்லையா. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா மைக் இவளை பார்த்ததுமே பயங்கரமா டென்ஷன் ஆகி, என்ன நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா, என்ன எதுவும் லவ் பண்றியா, நீ எல்லாம் என்னோட டைப் இல்லைன்னு சொல்லி அவளை பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறான். ஆனா அதை கேட்டுட்டு இவ இப்படி சும்மா இருப்பா, இங்க பாரு நான் ஒன்றும் உன்னுடைய ஃபேன்லாம் இல்லை, அதுவும் இல்லாம நானா உன்னை தேடி வந்து லவ் பண்ற அளவுக்கு நீ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீயும் என்னோட டைப் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உன்னுடைய சாங்ஸ் எதுவுமே நான் இது வரைக்கும் கேட்டது கூட இல்லை, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாதுடான்னு சொல்லி இவளும் பார்த்தா பதிலுக்கு பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறா. அவனும் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ சரி அதான் நான் யாருன்னு உனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இப்போ நீங்கள் வந்த, ஒழுங்கா கிளம்பி வெளியே போன்ற மாதிரி சொல்லும்போது தான் ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டு போலேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் அவங்ககிட்ட சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு இவனும் சரி நம்ம ஊர் போனாச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா இவன் கேட்டதுமே கெக்க பக்கன்னு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறமா சிரிப்பெல்லாம் எப்படி ஒரு வேலையாக கண்ட்ரோல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்காக நீ உன்னோட இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்ததே அவன்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு பணம் கேட்கலான்றதுக்காக தானே. அதனால இப்போ என்ன சொல்கிறான்னா என்னை வந்துட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டான், நீயும் நானும் ஒரே நாட்டில் இருந்து வந்திருக்கோம், எனக்கு உன்னை விட்டால் இங்கே வேறு யாரையுமே வேற தெரியாது, ஸோ அதனால தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கும்போது அவனும் இப்போ தான் என்னை யாருனே தெரியாதுன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீ இப்போ என் கிட்டலாம் வந்து ஹெல்ப் கேட்குற, தெரியாத ஆளுங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை, கிளம்புன்ற மாதிரி சொல்ல நான் போக மாட்டேன்னு சொல்லி இப்போ பார்த்தாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறா. இல்லை எனக்கு புரியலை, நீ என்ன போக மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நானா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீ போயிடுன்ற மாதிரி சொல்லும்போது நான் அவனுடைய கோட்டெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், அதுக்காக வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பணம் கொடுறான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறா. பட் இவன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மசீரா மாதிரி இல்லை, எனக்கு ஒன்றும் அந்த கோட்டெல்லாம் தேவையில்ல, அதை தூக்கி எங்காச்சும் குப்பையில போடு, முதல்ல இப்போ நீ இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்ல இவன் போகிற மாதிரி இல்லையா. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அப்படியே அவளை தூக்கிட்டு போய் வெளியே தள்ளி விட்டு கதவையும் சாத்திடுறான். இவளும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியாமல் அப்படியே பாவமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜியான் வந்துட்டு மைக்கோட ஃப்ரெண்டுன்றது இவளுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ரெண்டு பேருமே ஹோட்டலில் வச்சு ஒரு தடவை பார்த்துருக்கா. ஸோ அதனாலே இப்போ அதை வச்சு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டா போல. அப்போ அடுத்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா இவ மைக் கிட்ட வந்துட்டு அவளும் ஜியானும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதையெல்லாம் காமிச்சு என்னை ஏமாத்தினதே இவன் தான் வந்து என்னை லவ் பண்ணா, நீ கொரியாக்கு வா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி என்னை ஏமாற்றி இங்கே வர வச்சு கடைசியில் பார்த்தா என்னை மொத்தமாகவே ஏமாற்றி விட்டுட்டு அவன் மட்டும் தனியாக கிளம்பி போயிட்டான்ற மாதிரி ஒரு பெரிய ட்ராமாவே போட்டுட்டா. அவனும் இப்போ ஜியானுக்கு கால் பண்ணி இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்காக அவனுக்கு கால் பண்ணா. அவனுக்கு தான் கால் ரீச் ஆகாதுல்ல. ஸோ இப்போவுமே ஆகலை. உன் ஃப்ரெண்டு எப்படிலாம் என்னை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா, கண்டிப்பாக நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் பாரு, பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன்னு சொன்னதும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் மைக்குக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன், அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்றதை என்னால் நம்பவே முடியலை. பேசாமல் நம்ம வேணும்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணிக்கலாம், நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், ஆனால் இனிமேல் நீ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதோட இந்த விஷயத்தை பற்றி வெளியவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகே தானேன்ற மாதிரி சொல்லிட்டு கான்ட்ராக்ட்லையும் சைனை வாங்கிட்டு அவளுக்கு தேவையான கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுடுறான். ஓஎம்க்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு, ஏன்னா அவள் எதிர்பார்த்ததை விட அவளுக்கு எக்ஸ்ட்ராவே பணம் கிடச்சிருச்சா. ஸோ அதனால இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இந்த கொரியாலேயே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து சுற்றியெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக பார்த்தா கடைசியாக இவள் தாய்லாண்டுக்குமே வந்து இப்போ சேர்ந்துடுறான். அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா எந்த பொருளுமே இப்போ அவங்க வீட்டில் இல்லை. அக்காவுக்கு ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் போய் விசாரிச்சா அவளுடைய ஒய்ஃப் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டெல்லாம் வித்துட்டு வேற இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாங்கன்றத சொல்கிறாங்க. அப்போ தான் இவளுக்கு எல்லாம் உண்மையுமே தெரிய வருது, நம்மளுடைய சொந்த அக்காவே நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பாவோட ஞாபகமாக இருந்த அந்த வீடும் போயிடுச்சுல. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது தான் அந்த வீட்டை வாங்கினவங்க இவளை வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ அங்கே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கும் இந்த வீட்டை விற்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்ல அவங்க என்னடானா இந்த வீட்டை வந்துட்டு உங்கள் அக்கா அவங்களுடைய பேரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு அதை விற்றாங்க, அதோட வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே சேர்த்து தான் விற்றுருக்காங்க, ஸோ எல்லாமே என்னுடைய பேரில் தான் இப்போ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான்
நான் வந்துட்டு அதை வேற ஒருத்தவங்களுக்கு வித்துட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அதனால என்னால் இப்போதைக்கு பண்ண முடிஞ்சுது. உங்களுக்கு வேணால் நான் ஒரு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளே நீயாவே வந்துட்டு வேற வெயிட்டை பார்த்துட்டு கிளம்பி போயிடுமா. அதுதான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா இங்கே புது ஓனர் வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிவிட இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாச்சும் உங்கள் அக்காவை தேடி கண்டுபிடிச்சி உன்னுடைய ஷேரை வேணா நீ வாங்கிக்கோன்ற மாதிரி வேற அவர் சொல்லிட்டு போயிடுறாரா. இவ்வளோ வேறு வழி இல்லாமல் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ நான் என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இவ்வளோ சோகத்துக்கு நடுவில் அந்த ஸ்கிரிப்ட் வேறு இன்னும் எழுதி தரலன்னு சொல்லிட்டு அவங்க வேற கால் பண்ணி ஏமா சொன்ன டைமில் சொன்ன ஸ்கிரிப்டை தரமாட்டியான்ற மாதிரி வேற திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்பாவோட ஞாபகம் வேற வர ஆரம்பிச்சிருது. இப்படியே 1 வீக்கும் முடியுது. இப்போ அந்த ஓனர் வீட்டை வந்து பார்க்கும்போது அங்கேயே ஒழிஞ்சிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா தான் இவ பார்த்தா வெளியவே வரா. இந்த பக்கம் இப்போ மைக்கும் கொரியால இருந்து வந்துடுறான். வந்ததும் வராததுமா ஃபர்ஸ்ட் மிந்த்ராவை தான் பார்க்க வரான். இன்னைக்கு எங்கேயாச்சும் சாப்பிட்டு வெளியே போலாமான்னு சொல்லி அவகிட்ட கேட்கும்போது அவன் நான்லாம் வரலன்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னு தெரியல. இவளே அவனுக்கு கால் பண்ணி வந்து கொஞ்சம் மீட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்டதும் இவன் இருக்க பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஆளாக வந்து நிற்கிறான். அங்கே அப்பளும் ஒரு கோட்டை எடுத்து அவன் கிட்ட கொடுத்துட்டு இதை நானே டிசைன் பண்ணேன் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன நினச்சிக்கிறான் நமக்காக தான் இவ இதை பண்ணியிருக்கா போலன்ற மாதிரி நினச்சி அதை போட்டெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் மிந்த்ரா உடனே நீ இதை போட்டுக்க வேணாம், இது வந்துட்டு உனக்கு இல்லை ஜியானுக்குன்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடுறா. ஏன்னா மிந்த்ராக்கு வந்துட்டு ஜியானை தான் ரொம்ப பிடிக்கும். இவன் வந்துட்டு அவனை தான் வஞ்சடா லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அதையெல்லாம் பார்த்துட்டு மைக்குமே இப்போ காண்டாகி இவன் பார்த்தா தனியாக ஏதோ ஒரு பிளான் போட்டு இப்போ ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இவ கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டதும் அவன் மைக்குன்னு சொன்ன உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. அவன் வேற நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஸோ சீக்கிரமாக கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறானா. இவளுக்கா எங்கே ஒரு வேளை நம்ம பண்ண ஃப்ராடத்தனத்தை கண்டுபிடிச்சி கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க தான் கூப்பிடுறானோன்ற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது. நம்மளே பாவம் இப்போ வீடு கூட இல்லாத நிலைமையில இருக்கோம். இப்போ போய் அவன் உண்மையை கண்டுபிடிச்சி பணத்தை திருப்பி கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு எங்கே போகிறதுன்ற மாதிரி யோசிக்கிறா. பட் என்ன இருந்தாலும் நேரில் போய் அவன்கிட்ட கேட்டால் தானே தெரியும் என்ன கதைன்றது. ஸோ என்னன்னாலும் போய் பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறா. அங்கே போனதுமே இவன் என்னடானா நீ வந்துட்டு இன்னைக்கு என் கூட டின்னர் சாப்பிட்றதுக்கு நைட் ஒரு இடத்துக்கு வரணும், ஸோ அதனால கொஞ்சம் உனக்கு நான் காசு தரேன், நீ போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு சீக்கிரமாக நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துன்ற மாதிரி சொல்லிட்டு காசு கொடுத்து முதல்ல இங்கேருந்து கிளம்பி போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறான். இவளும் அந்த காசையெல்லாம் வாங்கிட்டு நல்ல வேலை இவனுக்கு நம்ம பண்ண ஃப்ராடு தானே எதுவும் கடைசி வரைக்கும் தெரிய வரல, இனிமேல் அது தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக ட்ரெஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணதுக்காக வந்துடுறான். அவன் சொன்ன மாதிரியே புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அழகாக ரெடியாகி இப்போ அவன் சொன்ன இடத்துக்குமே வந்து சேர்ந்தாச்சு. அங்கே மைக்குமே கரெக்டாக வந்துடுறான். இவளை பார்த்ததுமே அவனுக்கு பார்த்தா கொஞ்சம் அழகாக இருக்காளா, ஸோ பார்க்கும்போது லைட்டாக பிடிக்குது. இருந்தாலும் கெத்த விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அது வெளியெல்லாம் காமிச்சிக்காம 2 பேருமே கிளம்பி மிந்த்ரா சொன்ன அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலாக மைக் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கானா, இவன் தானே அங்கே சொல்லியிருப்பா ஜியான் தான் வந்துட்டு என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு இவ வாயாலே மிந்த்ரா கிட்ட சொல்ல வச்சா அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஜியானை விட்டு விலகிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவன் பிளான் போட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ ஓஎம் அவன் கிட்ட எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன எங்கே கூட்டிட்டு போறேன்ற மாதிரிலாம் கேட்கும்போது அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். உள்ள போனதுக்கப்புறம் அங்கே நடக்க போறதை பார்த்துட்டு நீயே தெரிஞ்சுப்பேன்ற மாதிரி சொல்லி தான் கூட்டிட்டு போறான். இப்போ இவங்க 2 பேருமே சாப்பிட்றதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் ஜியான் மிந்த்ரா 2 பேருமே அங்கே வந்துடுறாங்க. ஜியான் இவளை பார்த்ததுமே அவன் பாட்டுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஓஎம் கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஓஎம்கா அடப்பாவி யாரையும் என் வாழ்க்கையில் பார்த்துடவே கூடாதுன்னு நினச்சனும் அவன் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து இப்படி நிற்க வச்சிருக்கேடான்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு திருத்திரன்னு முழிச்சிட்டே இருக்கா. பட் ஜியான் இவகிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாள். இதை பார்க்கும்போது மைக் வந்துட்டு என்ன இது நம்ம ஒன்று பிளான் போட்டு இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தா இங்கே வேறு ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போது இந்த கேடி தான் ஏதோ இன்னைக்கு நம்மளை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்றது இவனுக்கு புரிய வந்துடுது. இவளுக்கு இருக்குன்ற மாதிரி முறைச்சிட்டே தான் இருக்கான். பட் ஜியான் வந்துட்டு நான் இவளை கொரியாலாம் மீட் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு மிந்த்ராக்கெலாம் அவளை இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்கான். மைக்கிட்டேயுமே டே உனக்கும் இவளை தெரியுமான்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவனா இவ பண்ண ஆக்டிங்கை நம்பி நம்ம வேற ஏமாந்துட்டு இப்படி அசிங்கப்பட்டு உட்கார நிலைமையில வந்துச்சுன்ற மாதிரி செம்ம கடுப்பில் தான் இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஓயமும் பார்த்தா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. 2 பேரும் இப்போ அப்படியே மெசேஜ்லேயே பேசி பேசி திட்டிக்கிறாங்க. இப்போ எப்படியும் ஒரு வழியாக டின்னர்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓயம் எப்படியாச்சும் இவன் கிட்ட தெரியாமல் நம்ம எஸ்கேப் ஆகி வெளியே மட்டும் போயிடணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் அதுக்குள்ளே மைக் குறுக்க வந்து நீ எஸ்கேப் ஆகவே முடியாதுன்ற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நான் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் கிளவுங்கன்ற மாதிரி சொல்லி அவனை மட்டும் பார்த்தா தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அவளை தரன்னு இழுத்துட்டு போகும்போது அவளை எங்கே என்ன இவ்வளோ அவசரமாக இழுத்துட்டு போகிறேன்ற மாதிரி கேட்க அது நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வேற எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் பாடின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. என்னை எங்கள் அக்கா ஏமாத்திட்டா, என்ன பிளான் பண்ணி கொரியாவுக்கு அனுப்பி எங்கள் வீடை விற்றுட்டு எங்கேயோ போயிட்டா. நானே இப்போ கொரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா தங்க கூட இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமான்னு சொல்லி பேச ஆரம்பித்ததும் இவன் அதெல்லாம் பார்த்துட்டு நீ மறுபடியும் போய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறல்ல, சரியான நடிப்புக்காரியாக இருக்கியே, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ ஒரு பக்கமான ஃப்ராடாக இருப்பேன்ட்டு. ஸோ கண்டிப்பாக உன் மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் இவ்வளோ சும்மா இல்லை, நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா,
உன் ஃப்ரெண்டை என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அதை மறைக்கிறதுக்காக பணத்தெல்லாம் கொடுத்து கான்ட்ராக்ட்லாம் போட்டல. இந்த விஷயம்லாம் உன் ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? நீ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நானும் இந்த விஷயத்தை பற்றி போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன்னுடைய இந்த உன்னுடைய ஃபேன்ஸுக்குலாம் தெரிய வந்து உன் பேரே நாரிடும் பரவாயில்லையான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் மாறி மாறி எக்ஸ்ட்ரீமாக சண்டை போக ஆரம்பிச்சிடுறாங்க. மைக்கும் தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ பழியெல்லாம் ஏன் மேலே போட பார்க்குறியான்ற மாதிரி கையை நீட்டி பேசும்போது இவ கையை கடிச்சிட்டு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அங்கிறது பேக்கையும் பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. அப்போ கூட நீ இன்னவ காலில் இருந்த ஸ்லிப்பர் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா மாற்றி மாற்றி கத்திட்டு போயிடுறாங்க. இங்கே மிந்த்ராவும் ஜியான் கிட்ட மைக்கும் ஓயமாக கூட்டிகிட்டு வந்ததை பற்றி சொல்லிட்டு ஒரு வேளை ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோன்னு சொல்லி கேட்டுட்ருக்க. ஆனால் ஜியான்க்கு ஏற்கனவே மைக் மிந்த்ராவை தான் லவ் பண்ணுறான்றது நல்லாவே தெரியுன்றதுனால அப்படியெல்லாம் இருக்காது, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த மிந்த்ராக்குமே பார்த்தா மைக் வந்துட்டு இவன் மேலே கேரிங்காக இருக்கிறது, அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறது எல்லாமே தெரியும். பட் தெரிஞ்சிருந்தோம் அதை பெருசாக எடுத்துக்காம இவ பார்த்தா ஜியானை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா. இந்த சைடு இப்போ அப்படியே நம்ம ஓயம் இன்னும் அந்த வீட்லேயே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கா. அங்கே வேற புது ஓனர் வராருன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போல்லாம் அவங்க வராங்களோ இவ பார்த்தா எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிட்டு அவங்களாம் கிளம்பி போனதுக்கப்புறமா டெய்லி நைட்டு வந்து அங்கே படுத்து தூங்கிடுறா. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு பக்கம் இவ எவ்வளோ யோசிச்சாலும் புது ஸ்கிரிப்டும் இவளுக்கு கிடைக்க மாட்டுது. ஆனால் அதுக்காக அப்படியே அதை விட்டுறவும் முடியாதுல்ல. ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை யோசிச்சு எழுதி கொடுத்தா தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இவளுக்கு காசாச்சு கிடைக்கும். அதுக்காக என்னடா பண்ணலான்ற மாதிரி இவ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு எழுதிட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்டோட புது ஓனர் வர போகிறதா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க பார்த்தா கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த ஓனர் வேற யாரும் கிடையாது, அது நம்ம மைக்கு தான். அவனுக்கு தான் அந்த வீடியோ அந்த ஆள் வித்துருக்காரு போல. ஸோ இப்போ அவன் வந்ததுமே வீட்டெல்லாம் வெளியெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்க. இங்கே இவன் என்னடான்னா அவன் வந்தது கூட தெரியாமல் கிச்சனில் நின்று ஸ்கிரிப்ட் வர கேரக்டர் மாதிரி வழக்கம் போல் தனியாக பேசிகிட்டு இருக்கா. அந்த சத்தம் மைக்குக்கு வந்துட்டு கேட்டுதா, என்னடா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எப்படி வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தா இங்கே இவ குரங்கு மாதிரி மேலே ஏறி நின்று வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் பார்த்த உடனே நீயான்ற மாதிரி மாறி மாறி கத்திக்கிட்டு என் வீட்டில் நீ என்னடா பண்ணுறன்ற மாதிரி ஒரே கொஷினை ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. மைக்கும் என்னது இது உன் வீடா, இந்த வீடை நான் 1 வீக்குக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், இது ஏன் வீடுன்ற மாதிரி சொல்லும்போது தான் தெரியுது மைக் தான் இந்த வீட்டை வாங்கின ஓனருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கிட்ட அவள் எப்படி ஏமாந்தான்ற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. அவனும் ஏஜென்ட் கிட்ட கால் பண்ணி அந்த உண்மையெல்லாம் விசாரிக்கிறப்போ தான் அவருமே ஆமாம் சார், பாவம் அந்த பொண்ணை அவங்க அக்காவே வந்துட்டு ஏமாற்றி இந்த வீடை என்கிட்ட விற்றுட்டு போயிட்டா, அந்த பொண்ணு என்கிட்டயுமே அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிச்சு, நானும் 1 வீக்லாம் டைம் கொடுத்துட்டு தான் வந்தேன்ற மாதிரி அவரும் எல்லாத்தையும் சொல்ல. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கும் வந்துட்டு அப்போ அவன் அன்றைக்கி நைட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான்ற மாதிரி புரிய வருது. அவளும் ஆமாம் என் அக்கா தான் என்னை ஏமாற்றிட்டா, எனக்கு இப்போ தங்க கூட இடம் இல்லை, ஸோ 1 வீக் மட்டும் இங்கே ஸ்டே பண்ண டைம் கொடு, அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி சொல்கிறா. பட் இவன் வந்துட்டு அதான் உனக்கு ஏற்கனவே அந்த ஏஜென்ட்டே 1 வீக் டைம் கொடுத்தாராமே, ஆனால் நீ இன்னும் வந்துட்டு உனக்கான புது பிளேஸை கண்டுபிடிக்கல, அதோட உன்னை நம்பிலாம் இங்கே ஸ்டே பண்ண டைம் கொடுக்க முடியாது, அப்புறம் நீ என்னையே ஏமாற்றி இந்த வீட்டை உன் பேரில் எழுதி வாங்கினாலும் வாங்கிப்ப, ஸோ ஒழுங்காக கிளம்பி போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வெளியே அனுப்பி விட்டுறான். இவளும் அவன் எப்போவாச்சும் வெளியே கிளம்பி போவான், அந்த சாக்கில் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக லாக் பண்ணி எல்லாத்தையுமே மாற்றி வச்சிருக்கான் போல். அதை ஓப்பன் பண்ணி உள்ளேயும் இவளால் போக முடியல. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பாவம் ஓயம் பார்த்தா கொட்டுற மழையில் கிடைச்ச இடத்துலையே தூங்கிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மைக்கும் இவ போயிட்டுருப்பான்னு நினச்சி வீட்டுக்கு வர பார்த்தா இவ வாசல்லையே பார்த்து தூங்கிட்டு இருக்கா. அடிப்பாவி நீ மறுபடியும் இவ்வளோ வாட்டி சொல்லியும் சொன்னதை கேட்காம இப்படி இங்கே தான் வந்து தூங்கிட்டு இருக்கியான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை எழுந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லும்போது அவளும் நான் கிளம்புறேன்ற மாதிரி எழுந்து நடக்கிறா. பட் அப்படியே பார்த்தா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ இப்போ தான் தெரியுது நேற்று ஃபுல்லாக மழையிலே படுத்துட்டு இருந்தால, ஸோ அதனால ஃபீவர் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது போல். இவளை பார்த்தாலும் பாவம், இவனுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இப்போ உடம்பு வேறு சரியில்லையே, இந்த டைமில் இவளை எங்கேருந்து வெளியே துரத்தி அடிக்கிறது, அதனால வேறு வழி இல்லாமல் பாவம் பார்த்து இப்போ மைக் தான் பார்த்து அவளைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சு அவளுக்கு ஃபீவர் சரியாகணுன்றதுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அவளுக்கு கரெக்டான டேப்லெட்டையும் கொடுத்து யாரை வந்துட்டு இனிமேல் லைஃப்பில் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி சொன்னானோ அவளை இவனே பார்த்தா இப்போ டே அண்ட் நைட் கண்ணு முழிச்சு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு தங்க இடம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக மழையில் நினைஞ்சு நெக்ஸ்ட் டே மறுபடியும் வீட்டுக்கே வந்து ஃபீவரில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா இல்லையா. அதை பார்த்துட்டு ஹீரோ கூட அவளுக்கு பூனா போகுதுன்னு சொல்லி ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பானே நைட்டு ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, ஆனால் இன்னும் கூட அவளுக்கு ஃபீவர் குறைஞ்ச மாதிரியே தெரியல. சரி இப்படியே இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லி ஹீரோ அவனுடைய ஒர்க்கை பார்க்க கிளம்பிடுறான். இவ்வளோ இன்னும் பார்த்துட்டே தான் இருக்கா. எப்போ தான் கண்ணு முழிப்பான்னு சொல்லி பார்த்தா அவன் அங்கிருந்து போடுதுமே இவன் வந்துட்டு கண்ணு முழிச்சிடுறா. அடிப்பாவே இதுவும் நாடகமான்னு சொல்லி பார்த்தா உண்மையாவே பாவம்
அவளுக்கு உடம்பு சரியில்லைதான், இருந்தாலும் இப்போ உடனே அவன் முன்னாடி கண்ணு முழிச்சிருந்தா அவன் அப்பவே வீடு துரத்தி விட்டுருப்பான் இல்லையா. ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் அவன் போகிற வரைக்கும் இவன் மயக்கத்தில் இருக்க மாதிரி சும்மா சீன் போட்டிருக்கா போல. இப்போ எழுந்த உடனே நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா வீட்டையே ஒரு வழியாக்கி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு கஷ்டமா இருக்கு. என்னதான் இப்போ வீடு இவளுடைய பேர்ல இல்லைனாலும் இத்தனை நாளா இவ வாழ்ந்த வீடு, அதுவும் அவளுடைய அப்பாவோட ஞாபகமா வேற இருந்துச்சுல. ஸோ இவளே வந்துட்டு இந்த வீட்டெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் இப்போ ஜியான் வந்து மைக்குக்கு கால் பண்ணி நான் இங்க நியூவா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன், அதுக்கு நீ கண்டிப்பா வரணுன்ற மாதிரி சொல்லும்போது மைக்கும் நான் என்னுடைய மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு எனக்கு அப்போ எந்த ஷெடியூலும் இல்லைன்னா கண்டிப்பா நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீடியோ ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கு. யார் இதெல்லாம் பண்ணிருப்பான்ற மாதிரி இவளை பார்த்தா இவன் நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் உடம்பு சரியில்லாத மாதிரியே படுத்துக்கிட்டா போல, ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கா. ஸோ அதை பார்த்ததுமே நீ நடிச்சதெல்லாம் போதும், போய் எழுந்துருன்ற மாதிரி சொல்ல உன் ஆக்டிங் எல்லாம் ஏன் கிட்ட நடக்காது, கொஞ்சம் பரிதாபப்பட்டு ஏதோ போனா போதுன்னு சொல்லி உன்னை பாத்துக்கிட்டா நீ என்னையே ஏமாத்துறல, சரியான ஃப்ராடி. நீ உடம்பு சரியில்லாதப்போ யாராச்சும் எழுந்து வீடெல்லாம் இப்படி நீட்டா கிளீன் பண்ணுவாங்களா? உன் முகத்தை பாரு, எவ்வளவு மேக்கப் வேற இருக்கு. நான் போனதுக்கு அப்புறமா எல்லா வேலையும் பண்ணிட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இப்ப நான் வந்த உடனே மறுபடியும் உடம்பு சரியில்லாத மாதிரி நீ ஆக்டிங் போடுறியான்ற மாதிரி இவன் பார்த்தா கரெக்டா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறான். ஐயோ இவன் என்ன முட்டாளுன்னு நினைச்சா எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிக்கிறானேன்ற மாதிரி பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி மறுபடியும் வழக்கம் போல நடிக்க ஆரம்பிச்சிடுறா. எனக்கு தங்க வீடே இல்லை, இந்த மழையில நான் எங்க போய் தங்குவேன் அப்படி இப்படின்னு இவ பாட்டுக்கு ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இவனும் கொஞ்சம் பரிதாபப்பட்டு இப்ப 2 பேரும் உட்காந்து பொறுமையா பேசுறாங்க. இவ வேற ஏற்கனவே கொரியால இருக்கும் போதே அவனை ஏமாத்தி பணம் வேற வாங்கியிருக்கா இல்லையா. ஸோ அதுக்காக இப்ப மைக் வந்து நம்ம வேணா இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நீ இங்கேயே தாராளமா ஸ்டே பண்ணிக்கோ, 3 வேளை நல்லா சாப்பிட்டுக்கோ, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கு பதிலா இந்த வீட்டு வேலை எல்லாத்தையுமே நீ தான் செய்யணும், அதுல இருந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இவன் சொல்ல இவளும் இதை விட்டா நம்ம ரோட்ல தான் தங்கணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறான். கான்ட்ராக்ட் படி அவ வாங்கின காசு கொடுக்க இவ கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 மாசமாச்சு இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும் போல. ஸோ அதனால மைக் வந்துட்டு ஏன்டா இந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணணும்னு சொல்லி அவளை யோசிக்கிற அளவுக்கு அவளை நல்ல வேலை கொடுத்து டார்ச்சர் பண்றான். ஒரு நாளைக்கு நீ 2 தடவை வீட்டை பெருக்கணும், 2 தடவை கிளீனா துடைக்கணும், அப்புறம் மறுபடியும் 2 தடவை பெருக்கணும், துணியெல்லாம் கையில மட்டும் தான் வாஷ் பண்ணணும், அதோட நான் டயட்ல இருக்கிறதுனால நல்ல சாப்பாடை கரெக்டான டைமுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், ஒரு நாளைக்கு மினிமம் 5 வகையான ஃப்ரூட் ஜூஸ் ஆச்சு எனக்கு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே அவகிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அவளும் இதெல்லாம் உனக்கு தேவையாடி ஓயம், நல்லா ஜாலியா வீட்டுல இருந்த, ஆனா இப்போ பாரு இவன் கிட்டலாம் வந்து மாட்டிக்கிட்டு சார்ஜர் பண்ணணும்னு சொல்லிட்டு உன் தலையில எழுதிருக்கு, வேற என்ன பண்றது பண்ணிதான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே அதுக்கெல்லாம் ஓகே சொல்லி ஒத்துக்கிறா. இப்ப அடுத்த சீன்ல மைக் வந்துட்டு மித்ராக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி அதுக்காக ரிங் வாங்க போறான். அதை பார்த்துட்டு அங்க அவன் யாருக்கும் ஸ்பெஷலா ரிங் வாங்குறான் போலன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ரிங் எல்லாம் வாங்கிட்டு அதை எப்படிடா கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு 4-5 தடவை ரிவர்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா மித்ராக்கு கால் பண்ணி இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா, நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி கேட்கும்போது அவளும் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ண அதுக்குள்ள பார்த்தா அந்த இடத்துக்கு ஜியான் வந்துடுறான். ஏன்னா லாஸ்ட் நைட் இவன் வந்துட்டு அவனை பாக்குறதுக்காக போயிருந்திருப்பா போல. பட் அந்த டைம்ல இவன் மீட்டிங்ல இருந்ததுனால 2 பேராலையுமே மீட் பண்ண முடியாம போயிருக்கோம். ஸோ அதனாலதான் இப்ப இவனே இங்க வந்திருக்கான். நேற்று நீ வந்தப்ப மீட் பண்ண முடியல, அதான் சாரி கேட்டுட்டு இப்போ நீ டின்னர் சாப்பிட வரியான்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்தேன், என்ன போலாமா என்னோட ட்ரீட்டு தான்ற மாதிரி இவன் சொல்ல அதை கேட்டதுமே இவ பார்த்தா மைக் கிட்ட வரேன்னு சொல்லி சொன்னதையே மறந்துட்டு அவன் கூட கிளம்பி போயிடுறா. அவன் கிட்ட வரலன்னு கூட இவ ஃபோன் பண்ணி சொல்லல. இது எதுவுமே தெரியாம அங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு இவன் சீட்டெல்லாம் புக் பண்ணிட்டு மித்ராக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்தா அங்க இருக்க வேலை பார்க்குற ஒரு சர்வர் வந்துட்டு பார்த்துடுறாரு. கிட்டத்தட்ட 2 hours இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இவன் எதுவுமே புரியாம என்னாச்சு இவளுக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அவ பார்த்தா என்னால வர முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புறா. அவ்வளவுதான் இவனுக்கு அதை பார்த்ததுமே கொலவெறி ஆகுது. ஸோ கான்ல அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறான். அதை வேற அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப இவன் வீட்டுக்கு வந்ததுமே அங்க நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு மொத்த கோவத்தையும் வீட்டுல இருக்க ஹீரோயின் மேலதான் காட்டிட்டு இருக்கான். இவன் கோவமா பேச பதிலுக்கு அவளும் கோவமா பேச இங்க பாரு உனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ கிளம்பி போயிட்டே இருக்கலான்ற மாதிரி இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட இவ பார்த்தா பாவம் அவனை திட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இந்த சைடு மித்ரா இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி ஜியானுக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவன் என்னடானா ஃபுல்லா மைக்க பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. இவ்வளவு அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப எதுக்காக நீ வந்துட்டு மைக்க பத்தியே பேசிட்டு இருக்க, நம்மளை பத்தி ஏதாச்சும் பேசலாம்ல, நீ இவ்வளவு ஆர்வமா அவனை பத்தி மட்டுமே பேசுறத பார்த்தா ஒருவேளை நீ என்ன அவனை எதுவும் லவ் யூ பண்றியான்ற மாதிரி இவன் சும்மா அப்படியே ஜியானை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்க. ஜியான் என்னடானா அதை கேட்டதுமே கண்டிப்பா நான் மட்டும் ஒரு பொண்ணா இருந்திருந்தேன்னா அவனை தான் லவ் பண்ணிருப்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நல்ல பையன்தான்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்குமே மைக் மாதிரி இருக்க பையனை பிடிக்காது, ஒரு சில பேருக்கு உன்ன மாதிரி இருக்க பையனையும் பிடிக்கும்னு சொல்லி இவ இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணாலும் ஜியானுக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா அவன் பார்த்தா அதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. இருக்கலாம் யாருக்கு வேணாலும் என்ன மாதிரி இருக்க பசங்களை பிடிக்கலாம், ஆனா உன்னை தவிர
ஏன்னா நீ என்னுடைய சிஸ்டர், நான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பாக்குறேன்னு இவன் சொல்லிடா. அது கேட்ட உடனே இவளுக்கா ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாகிடுது. ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அழுதுட்டு வந்து பார்த்தா இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட சொல்லாமலே அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் போல. அந்த கோவத்துல அவன் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப இவன் நேரா மைக்குக்கு கால் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. நான் லோன்லியா இருந்தப்போ நீ தான் என் கூட இருந்திருக்க, பட் நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அவ இப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுது சாரி கேட்டதுமே இவன் பார்த்தா அவ பண்ண எல்லாத்தையுமே மறந்துட்டு அவன் மேல இருக்க கோவத்தையும் மறந்துட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், உன் கூட நான் இருக்கேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு மறுபடியும் நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் மனசு மாறி அவளுக்கு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிஹர்சல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடறான். அது எல்லாத்தையுமே கீழே இருந்து ஹீரோயின் பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இவன் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தானே, ஸோ இவகிட்ட ஐடியா கேட்போன்னு சொல்லிட்டு இவன் டைரக்டா அவகிட்ட வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்ற மாதிரி ஐடியாலாம் கேட்டுட்டு இருக்கான். ஓயமும் பார்த்தா அவன் திட்டினதெல்லாம் மறந்துட்டு போனா போகட்டும் பாவம்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நீ ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவளை கிஸ் பண்ணிடுன்னு சொன்னதும் உண்மையாவே கிஸ் பண்ணணுமான்னு கேட்குறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே நான் என்ன சொன்னாலும் நம்புறேன், நீ சரியான முட்டாளா இருக்க, நான் சொன்னா அப்படியே பண்ணிடாத, அப்புறம் பப்ளிக்ல செருப்படி தான் வாங்கிட்டு வருவேன்ற மாதிரி சொல்ல விளையாடாம ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரி சரின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவ அக்செப்ட் பண்றாளா இல்லையான்னு முதல்ல பாரு, அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணணும்ன்றதுலாம் உனக்கே புரிய வருன்ற மாதிரி இவ சொல்லிட்டு இந்த மாதிரி 5 வகையான ஜூஸ் குடிச்சா மட்டும் போதாது, கொஞ்சமாச்சு மூளையும் வளரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவனை கலாய்ச்சி விட்டு அங்க இருந்து போயிடுறா. அவனும் உன்ன மாதிரி லூஸ் எல்லாம் நம்பி வந்து ஐடியா கேட்டேன் பாரு, அதுக்கு நானே என்ன ஃபர்ஸ்ட் செருப்பால அடிச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணி நெக்ஸ்ட் டே பார்த்தா இவன் ஹோயமா வந்துட்டு ஹோட்டல் கூட்டிட்டு போனது, அப்புறம் நேற்று தனியா போய் ரிங்கு வாங்கினது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து இவன் யாரையோ லவ் பண்றான்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டு அதை பத்தி தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இப்ப அவனை பத்தி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் அதெல்லாம் இல்ல, நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணல, அது என்னோட ஃபேமிலிக்காக ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு நேற்று மித்ராவை பார்க்க வரேன்னு சொன்னதுனால அவளுக்கு கால் பண்ணி பேசிட்டு எனக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லி அவளை மீட் பண்ண போறான். அந்த டைம் கரெக்டா ஜியான் வேற நேற்று ரெஸ்டாரண்ட்ல சொல்லாம கொள்ளாம தனியா விட்டுட்டு போனதுக்கு சாரி கேட்டு கிஃப்ட் அனுப்பியிருக்கான். அதை பார்த்ததுமே மித்ரா கொஞ்சம் அப்செட் ஆகி என் மேல இன்ட்ரெஸ்டே சுத்தமா இல்லாத ஒருத்தனை போயிட்டு நான் எதுக்காக லவ் பண்ணேன், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை, இந்த ஃபீலிங்ஸே என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜியான் ரிஜெக்ட் பண்ணாலையா. சதை நினைச்சுதான் அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. பட் இதெல்லாம் கேட்கும் போது மைக்குக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அவன் தான் என்னைக்காச்சும் அவகிட்ட எப்படியாச்சும் லவ் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பானே. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே கோவப்பட்டு இந்த லவ் விஷயத்துலதான் நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கும், அதுவும் நான் ஒரு பெரிய ஸ்டூபிட் தான், நம்மள ஒருத்தவங்க லவ் பண்ணலன்னு தெரிஞ்சோ அவங்களுக்காக அவங்க பின்னாடியே இப்படி நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கோம் பாரு, அவங்க இது வரைக்கும் நம்மளை பத்தி கொஞ்சம் கூட கேர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்காம லூசுத்தனமா அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்போம். அப்போ நம்ம 2 பேருமே முட்டாள் தானேன்னு சொல்லி கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் ஓஎமோட ஸ்கிரிப்ட வந்துட்டு மறுபடியும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல. அவ்வளவு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே சோகமா வீட்டுக்கு வர மைக்கு கரெக்டா அப்பதான் வீட்டுக்கு சோகமா வரா. 2 பேருமே சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப மைக்கும் எதுக்கு உன்னுடைய ஸ்கிரிப்டை எப்பயுமே ரிஜெக்ட் பண்றாங்க, அப்படி என்னதான் நீ எழுதியிருக்க எடுத்துட்டு வா நான் படிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரிஜெக்ட் பண்ணதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவகிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அவளுக்குமே இதெல்லாம் தப்புன்றதையும் புரிய வருது. சோ இதுக்கப்புறம் நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இப்பதான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இத்தனை நாளா வேலையே தெரியாம தானே ஸ்கிரிப்ட்னு ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தியான்ற மாதிரி இவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்பதான் இவனுமே கேட்கறான், நீ எப்பயுமே சோகமா இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும் போது நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுத்த பாட்டை பாடுவேன்னு சொல்லிட்டு இவ பாடியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அது கேட்டதும் இவனுக்கும் பிடிச்சிருது. இப்ப இவனும் எழுந்து நின்று பாட ஆரம்பிச்சிடான். ஸோ இப்படியே எங்க நைட்டு ஃபுல்லா இவன் ஓஎம் கூட ரொம்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த பிரேக்கப்போட டிப்ரெஷன் எல்லாம் போயிட்டு இவன் பார்த்தா பயங்கர குஷி ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மைக்குக்கு வந்துட்டு ஓஎமையும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா அதை அவன் இன்னும் ஃபீல் பண்றானா என்னன்றது தெரியல. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுதுதுமே அவளை போய் தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி எதுக்காக இன்னும் சமைக்கல, எனக்கு பசிக்குது, போ உடனே சாப்பிட்டு ஏதாச்சும் கொண்டு வா, உனக்கு 10 மினிட்ஸ் தான் டைம், சீக்கிரமா போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லி அவளை பிரஷ் கூட பண்ண விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு அவ பின்னாடியே வர இவன் குட்டி போட்டு போன மாதிரி சுத்திட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. நீ ஏன்டா இன்னைக்கு பைத்தியம் மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவனை கலாய்ச்சி விட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப எப்பயும் போல ஹீரோயின் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவளுடைய வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவன் என்னடா அங்க ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ஓஎம்க்கு கடுப்பா இருக்கு. என் தலை எழுத்து, என் வீட்டை வித்துட்டு இப்ப நானே என் வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி இப்ப இவ அங்க ஜாலியா உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணி டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரியும் பதிலுக்கு அவன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க மாதிரியும் இவன் நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்படி அவ தனியா சிரிக்கிறத பார்த்ததுமே மைக் வந்து கண்டுபிடிச்சிடுறான். என்ன மேடம் பகல் கனவு கண்டுறீங்களா, கனவு கண்ட வரைக்கும் போதும், ஒழுங்கா போயிட்டு வீடு கிளீன் பண்ற வேலையை பாருன்ற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி விடுறா.
ரொம்ப பண்ணுவானேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்தா சலிச்சுட்டு போயிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணும்போது தாங்க ஜியான் ஆரம்பிக்க போற அந்த புது கம்பெனியோட இன்விடேஷனை பார்த்துட்டு இவன் என்ன யோசிக்கிறான்னா, அங்க வந்துட்டு நிறைய விஐபி கெஸ்ட்லாம் வருவாங்கல்ல, ஸோ அங்க போயிட்டு நம்ம யார்கிட்டயாச்சும் கதை சொன்னா அந்த கதை அவங்களுக்கு பிடிச்சி போய் நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக நானும் உன் கூட வரேன், என்னையும் அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா மைக் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த டைம் கரெக்டா பார்த்து அங்க மைக்கு பாக்குறதுக்காக அவனுடைய செக்ரட்டரி அங்க வரா. ஐயோ, அவ உன்னை பார்த்தா அவ்வளவுதான், ஒழுங்கா எங்கேயாச்சும் போய் நீ கொஞ்சம் ஒளிஞ்சுக்கோ, வெளியவே வந்துடாதன்ற மாதிரி சொல்லும் போது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்போ நீ அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லு, அப்போதான் நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருப்பேன்ற மாதிரி இவ சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட. இவனுக்கு வர வழி தெரியல. குட்டி சாத்தான், நல்ல டைம் பார்த்து என்ன பழி வாங்குறல, இருடி உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஒத்துக்கிறேன் போ இப்ப போய் ஒளிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் இவ பார்த்தா ஈவி இழிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் அங்க ஒளிஞ்சிக்கிறா. சோ இப்ப மைக்கும் வந்து செக்ரட்டரி கிட்ட போயிட்டு என்னாச்சு, இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும் போதுதான் தெரியுது, நேற்று நைட்டு நீ மிந்த்ராவை பார்த்துட்டு வந்ததை யாரோ போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க. இப்ப பிரச்சனை பெருசாகி உன்னை பத்தி தான் இப்ப நியூஸ் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு எந்த பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸையுமே அட்டன் பண்ணாத, வெளியவே போகாத, வீட்லயே இரு, அதுதான் உனக்கு சேஃப்ன்ற மாதிரி சொல்ல இவன் அதையெல்லாம் கேட்காம இல்ல நான் ஜியானோட ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு போயே தான் ஆகணும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டிக்குமே வந்துடுறான். எங்க ஓயமும் இவன் கிட்ட இருந்து இன்விடேஷனை மட்டும் வாங்கிட்டு இவன் யாருன்னே தெரியாத மாதிரி இவ பார்த்தா ஒரு தனி ஆளாதான் அந்த பார்ட்டிக்கு வரா. ஏன்னா ஏற்கனவே அதான் மைக்க பத்தி நியூஸ் ஃபுல்லா பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, சோ அதனால இந்த டைம்ல ரெண்டு பேரும் ஒன்னா போனா அது இன்னும் வேற ஏதாச்சும் பிரச்சனையா வந்துட போகுதுன்றதுக்காக தான் இப்படி தனித்தனியா பார்ட்டிக்கு போறாங்க. அங்க மைக் வந்ததுமே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பார்த்தா இப்ப அவனை சுத்தி நின்று கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக நீங்க மிந்த்ராவோட ஷாப்புக்கு போனீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படி என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது அப்படிலாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல, நான் ஜஸ்ட் சும்மா அங்க வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் போனேன், மிந்த்ராவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சுட்டு எப்படியோ தனியா உள்ள வந்து நின்னுட்டு இருக்கான். இப்ப ஜியான் வந்து அவன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மிந்த்ரா ஜியானுக்கு கால் பண்ணதும் நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல பார்த்ததுமே இப்ப அவகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஓயமே பார்த்தா இந்த மாதிரி நான் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்ல, சோ இங்க இருக்க யாருக்கிட்டயாச்சும் வந்து நான் என்னுடைய கதையை சொன்னா அவங்க அதை பிடிச்சி போய் எனக்கு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும்ல, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னுடைய ஸ்டோரிஸ்ல வர ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்படிதான் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜியானோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த டைம்ல மிந்த்ரா பார்த்தா அங்க வந்துடுறா. ஆக்சுவலா மிந்த்ராவை உள்ள கூட்டிட்டு வரதுக்காக தானே வெளியவே வந்திருப்பான். பட் வழியில ஹீரோயினை பார்த்ததுமே அங்க போகணுன்றதே மறந்துட்டு இவன் தான் இப்ப அவகிட்ட பேசிட்டு இருக்கானே. சோ இப்ப அதை பார்த்ததுமே மிந்த்ரா பார்த்தா தப்பா புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினும் நீங்க பேசுங்க நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஜியானும் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, அவ அவளுடைய ஸ்கிரிப்டை தான் என்கிட்ட சும்மா பேசி காமிச்சிட்டு இருந்தா, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுனால நீ இப்படி எல்லாம் பண்றியா, உன்னை மைக் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் எப்படி நான் உன்னை லவ் பண்ண முடியும், அதோட நான் உன்னை எப்பயுமே என்னுடைய சிஸ்டரா தான் பார்த்தேன்ற மாதிரி சொன்னதுமே அப்போ உனக்கு மைக்கினை லவ் பண்றதுதான் பிரச்சனையா இருக்கா, ஆனா அவன் தான் இப்போ வரைக்கும் என்கிட்ட அப்படிலாம் எதுவுமே வந்து ஓப்பனா பேசவே இல்லையே, அது மட்டும் இல்லாம இப்போ அவன் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணுவலன்ற மாதிரி சொல்லி கேட்டவ, அப்பனா இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம், நான் இப்பவே போயிட்டு மைக் கிட்ட இதை பத்தி பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட பேசுறதுக்காக போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் அங்க மைக்க பார்த்தா சுத்தி வளைச்சு எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க அந்த ரூமர்ஸை பத்திலாம். அவனும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் போய் சொல்லி அது எல்லாத்தையுமே எப்படியோ சமாளிச்சுட்டு இருந்திருப்பான். இப்ப பார்த்தா கரெக்டா இந்த மிந்த்ரா வந்து குறுக்குல வந்து எல்லா முன்னாடியும் போய் நின்னுட்டு மைக் என்ன லவ் பண்றதா ஒரு சிலர்லாம் என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆனா நீ இப்ப வரைக்கும் அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே, இப்பவே சொல்லு உன் முடிவு என்னன்ற மாதிரி இவ பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கா என்ன சொல்றதுனே தெரியல. அடி பாவி, இப்பதாண்டி நான் ஏதேதோ பேசி எல்லாருமே கொஞ்சம் சமாளிச்சேன், அதுக்குள்ள இப்படி எல்லாத்துலயுமே மண்ணை வாரி போடுற மாதிரி எல்லாருனோடய கேட்டுட்டேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பட் என்ன இருந்தாலும் இவன் அவனோட லவ் சொல்ல போகும்போது இவ தான் வந்து அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தால, சோ அந்த டிப்ரெஷன்ல இவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இவன் எல்லாருனோடய என்ன சொல்றான்னா, இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, நான் யாரை லவ் பண்றேன்றது உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே, அதுக்கு நான் இப்பவே ஆன்சர் சொல்றேன், ஆமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன், அது யாருன்றத நான் இப்பவே உங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டத்துல சேவனே நின்று சாப்பிட்டுட்டு இருந்தேன் நம்ம ஹீரோயினை போயிட்டு நேரா கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் மிந்த்ரா ஜியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆக ஹீரோயின் பார்த்தா அதுக்கும் மேல பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேருமே ஒரு வேளை அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. அதோட இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினோட அக்காவுக்கும் கூட தெரிஞ்சிருச்சு போல. ஹீரோவோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கூட இதை பாத்துடுறாங்க. இங்க இப்ப ஓயமும் பார்த்தா இதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப்ல இருக்க பிரச்சனை இல்லலாம் நீ என்ன இழுத்து விடாதன்ற மாதிரி கோவமும் பேசிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. மைக் பார்த்தாங்க ஓயம் கிட்ட வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ நடிக்க முடியுமா,
அதுக்கப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், இதை மட்டும் நீ பண்ணிட்டீன்னா நீ கேட்ட மாதிரி இந்த வீட்டை கூட நான் உன் பேர்ல மாத்தி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டீல பேச ஆரம்பிச்சிடுறான். அதை கேட்டுட்டு இவளுக்கெல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல எனக்கு புரியல, நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்டுருவேன், நீ ஏன் நினைச்சிட்டு இருக்கியா? ஏனடா நீ என்ன பைத்தியமான்ற மாதிரி கேட்டுட்டு இவ பாட்டுக்கு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. பட் இவனா அதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே இல்ல. இங்க பாரு, நீ பொறுமையா யோசிச்சு பாரு. இப்ப நீ ரொம்ப டென்ஷன்ல இருக்க, அதனாலதான் இப்படி தப்பா யோசிக்கிற. பட் நீ பொறுமையா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ற டீல் வந்துட்டு உனக்கே கரெக்ட்னு தான் தோணும். சோ நான் உனக்கு டைம் தரேன், ஒரு நாள் நல்லா டைம் எடுத்தே யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடா. இதோட இந்த டிராமாவோட 3rd பார்ட் பார்த்தா இங்க முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா மைக் வந்துட்டு ஓஎம் கிட்ட நம்ம 2 இயர்ஸ்க்கு மட்டும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வேணும்னா உனக்காக இந்த வீட்டு கூட உன் பேர்லேயே மறுபடியும் எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன், நீ நல்லா யோசிச்சு பாருன்ற மாதிரி அங்கிருந்து சொல்லிட்டு போயிருப்பான்ல. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஓஎம் உட்காந்து சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு இந்த வீடு ரொம்ப முக்கியம், என்ன காரணத்துக்காகவும் இந்த வீடை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அதனால இப்போ அவன் சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதான் நமக்கு நம்மளுடைய வீடு கொடுக்குறேன்னு சொல்றான்ல, அதனால ஒத்து போன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா இப்போ அவன் கிட்ட வந்துட்டு நான் கான்ட்ராக்டுக்கு ஓகே பண்ணி ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பேரும் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டையே போட்டு வச்சிருக்காங்க போல. மைக் என்ன சொல்றான்னா, எப்பயும் போல நீ தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பண்ணணும், ஆனால் என்னுடைய பர்சனல் விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகவே கூடாது. அதே மாதிரி நானும் வந்துட்டு உன்னுடைய பர்சனலில் இன்வால்வ் ஆக மாட்டேன். இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி நம்ம 2 பேரை தவிர வேற யார்கிட்டயுமே நீ சொல்லவும் கூடாது. குறிப்பாக மீடியா முன்னாடி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா மாதிரி தான் காட்டிக்கணும், ஓகேவான்ற மாதிரிலாம் சொல்றான். அதே மாதிரி தான் இவளும் பார்த்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷனே நீ என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே நான் டச் பண்ணுறது கிஸ் பண்ணுறதுலாம் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது அவன் டென்ஷன் ஆகி எனக்கு என்ன இப்படியெல்லாம் உன் கூட இருக்கணும்னு ஆசையா, நம்ம 2 பேருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறதா எல்லாரும் முன்னாடியுமே மீடியா கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது மீடியா இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும், ஸோ தவிர்க்க முடியாது. எனக்கும் அதெல்லாம் பிடிக்கல தான், அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு என்னுடைய டைப்பே கிடையாது. பட் மீடியா முன்னாடி இப்படிலாம் இருந்தால் தான் அவங்க வந்துட்டு நம்ம உண்மையான கப்புள்ஸ்ன்னு சொல்லி நம்புவாங்க, மற்றபடிலாம் வேற ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது அவ காண்டாகி நீயும் என்னுடைய டைப் இல்லைதான்ப்பா, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் என்னால் உன்னை லவ் பண்ண வைக்க முடியுன்ற மாதிரி இவன் சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னானாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒரு லூஸை மட்டும் நான் எக்காரணம் கொண்டு லவ் பண்ணிடவே மாட்டேன்ற மாதிரி இவளும் பேசிட்டு இருக்கா. சரி ஓகே, அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு போட்டி வச்சுக்கலாம். இந்த 2 இயர்ஸ்ல நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இன்னொரு பர்சனை அவங்களே அறியாமல் லவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். டீலா? இது வந்துட்டு சும்மா நம்மளுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், மற்றபடி இதுக்கும் கான்ட்ராக்டுக்குலாம் எந்த சம்மந்தமும் இல்லை. யார் ஃபர்ஸ்ட் இதில் தோக்குறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இதில் ஜெயிக்க தான் போகிறேன், வேணும்னா பாரு உனக்கே புரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ எப்படியோ ஒரு வேலையை அப்படி 2 பேரும் பேசி முடிச்சுட்டு கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட்டையும் முடிச்சு மீடியா முன்னாடி உங்களுடைய வெட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்திருக்காங்க. ஓஎம்க்கு பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருக்க தான் செய்யுது. அதை புரிஞ்சுட்டு நீ எதை நினச்சும் பயப்படாத, வெளியே போனதுக்கப்புறமா சிரிச்சுட்டே நான் சொல்கிறத மட்டும் செய்ய போதுன்னு சொல்லி தான் அவளை கூட்டிகிட்டே போகிறான். அங்கே போனதும் எல்லாரும் மைக் கிட்ட இவளை எங்கே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்க, ஏன் இவ்வளோ நாள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் வெளியே எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலன்ற மாதிரிலாம் கொஷின் கேட்கும்போது அவனும் இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொரியாவுக்கு போகும்போது ஃப்ளைட்டில் தான் பார்த்தேன், அவளை பார்த்ததுமே அவள் ரொம்ப க்யூட்டாக இருந்தா, அதுவும் இல்லாமல் நல்ல மரியாதை தெரிஞ்ச ஒரு அடக்கொடுக்கமான பொண்ணாக வர தெரிஞ்சா. ஸோ அதனால தான் எனக்கு இவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு மீடியா முன்னாடி நல்லா அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தா அவள் ஃப்ளைட்டில் பண்ண உண்மையான சேட்டையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ பார்க்கும்போது ஏதோ 2 பேரும் உண்மையாகவே தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா இவன் அப்படி தான் பில்டப்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டே இருந்தவன் இப்போ அப்படியே வந்து ஓயம வேற எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவள் காதுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இப்போ நான் போட்ட பெட்டுக்கு நீ என்ன பண்ண போறேன்றத நானும் பார்க்குறேன்ற மாதிரி அவள் காதுகளை சொல்லிட்டு இருக்க. அங்கே சுற்றி இருக்கவங்களும் சும்மா இல்லாமல் ஓயம் நீங்களும் கிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவளும் வேறு வழி இல்லாமல் இருடா உனக்கு இருக்குது இதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி இவளும் பார்த்தா அவனை இப்போ கிஸ் பண்ணுறா. இப்போ இந்த இன்டர்வியூவா இவங்க 2 பேரோட வீட்லேயும் சரி, அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜியான் மிந்த்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜியானும் மைக் கிட்ட அதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கான். ஓஎம் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் எப்பயுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைப்பா, அவள் இப்போ எப்படி இருக்காளோ அதே மாதிரி அவளை எப்பயுமே நல்லா பார்த்துக்கோன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. இவனும் நீ அவளை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நீ இப்போ அவளை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், அவளை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா கோவமாக பேசிடுறான். அந்த பாட்டியில் நடந்த விஷயத்துக்கு அப்புறமா ஜியான் கூடயும் சரி மித்ரா கூடயும் சரி அவன் சரியாக பேசுறதே இல்லை போல. இந்த பக்கம் இவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறது பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணாதனால அந்த விஷயம் மைக்கோட வீட்டுக்கு தெரிஞ்சு அவனுடைய பாட்டி வந்துட்டு ஓயமா வர வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியோட மருமகளாக வரப்போறா இல்லையா, ஸோ அதுக்காக இவளை வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு இவன் நமக்கு செட் ஆகலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. உன்னுடைய பேரண்ட்ஸ்லாம் யாருமா, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதான்னு சொல்லி எல்லா கேள்வியுமே கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு
அளவுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி கொஞ்சம் சமாளிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் மைக் கால் பண்ணி எங்க இருக்கேன்ற மாதிரி கேட்டதும், நான் உன்னுடைய வீட்டில் தான்டா இருக்கேன், அவன் பாட்டி என்ன வர வச்சு கேள்வியா கேட்டு கொன்னுட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போடான்ற மாதிரி சொல்லும்போது, இங்க இவ ஏதாச்சும் அங்க உளறி கிளறி கொட்டிட போறான்ற மாதிரி அவசர அவசரமா பார்த்தா கிளம்பி அங்க வந்துடுறான். அவங்களும் அவன் வந்து உடனே நீ லவ் பண்ண விஷயத்த ஏன்டா எங்க கிட்ட சொல்லவே இல்லை, நாங்களே அதை டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா, ஆனா உங்க மேரேஜ் நம்ம வீட்டில் தான் நடக்கணும், எல்லா ஏற்பாடும் நாங்களே பண்றோன்ற மாதிரி சொன்னதும் அதுலயும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவனுக்கும் அவனுடைய அப்பாவுக்கும் வந்துட்டு சுத்தமா செட் ஆகாது போல, ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவன் ஊர்ல இருந்தாலும் தனியா வீடு எடுத்து இப்படி ஸ்டே பண்ணிருக்கான் போல. ஸோ இப்பவும் அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி இவளை எப்படியாச்சும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கரெக்டா பார்த்து அவனுடைய அப்பா அங்க வந்துடுறாரு. ஓயம் அவர்கிட்ட போய் பேசினாலும் இவன் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். இப்போ காரில் போயிட்டு இருக்கும் போது இப்போ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்க பாட்டிக்கு தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, ஆனால் அவங்க அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிகிறாரு, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவ அப்பாவை பற்றி பேச ஆரம்பிச்சதுமே அவன் காண்டாயிடுறான். இவ அதோட நிறுத்திக்காம நம்ம மேரேஜை கூட அவங்க வீட்டிலே வச்சுக்கலாம், இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி பண்ணணுன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் எங்கள் அப்பாவை பற்றிலாம் உனக்கு தெரியாது, அதோட மேரேஜ் என் வீட்டில் நடக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை மாதிரி சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டே இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அவளை காரை விட்டு நீ கீழே இறங்குன்ற மாதிரி சொல்லி இறக்கி விட்டுட்டு நீ நடந்தே வீடு வந்து சேருன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு சொல்லாமலே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவளும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் அவனை திட்டிக்கிட்டே தனியாக தான் நடந்து வந்துட்டு இருக்கா, யாருமே லிஃப்ட் கூட தரமாட்டுறாங்க. எப்படியோ பொறுமையா நடந்தே வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறா. இங்க இவனும் அவளை கோவத்துல இறக்கி விட்டுட்டு வந்தாலும் பாவம்னு சொல்லி மறுபடியும் அந்த பிளேஸ்க்கு போய் பார்த்தா அவ அங்க இல்ல. ஏன்னா இவன் இறக்கி விட்டு போனதுல இருந்து அவன் என்ன அங்கேயே நின்றுட்டு இருப்பா. இப்போ ஃபோன் பண்ணி பாக்குறான், ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்கல. இந்த பக்கம் நடந்தே வீட்டுக்கு வந்தவ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்பி போகும்போது கரெக்டா அவளுடைய அக்கா வந்துடுறா. அதனால மைக் கிட்ட எதுவுமே சொல்லாம இவ கிளம்பி அவ வீட்டுக்கும் போயிடுறா. அங்க போனதுமே எதுக்காக நீ இப்படி பண்ண, என் கிட்ட சொல்லாம வீடை வித்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டீங்க, நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்ணேன், எதுக்காச்சும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுனீங்களா, அட்லீஸ்ட் மெசேஜுக்காச்சும் ரிப்ளை பண்ணீங்களான்ற மாதிரிலாம் இவ கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நாங்க பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புதான்னு சொல்லி அவகிட்ட சாரி கேட்டுட்டு நடந்த எல்லா பிரச்சனையுமே அவகிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி என் பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கி எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல, கடன் கொடுத்தவங்க வேற எங்களை கொன்னுடுவேன்னு சொல்லி எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட நானும் பிரெக்னெண்டா வேற இருந்தேன், அதான் வேற வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டோன்ற மாதிரி சொன்னதும் இவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி சொன்னதுனாலேயே அவங்க பண்ண எல்லா தப்பையுமே பார்த்தா இவ மறந்துட்டு இந்த மாதிரிலாம் மறுபடியும் என்ன தனியாக விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாவம் பிள்ளை அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் நைட் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது நீ எப்படி அவனை லவ் பண்ண, மேரேஜ் வரைக்கும் ஒத்துக்கிட்டியான்ற மாதிரி கேட்கும் போது தான் இவ்வளோ அது வந்துட்டு உண்மையான மேரேஜ் கிடையாது, கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவள் அக்கா கிட்ட சொல்லிடுறா. இந்த சைடு மைக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இவ இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவளுக்கு கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். அவசரப்பட்டு அவளை இறக்கி விட்டுட்டு வந்துட்டோமோன்ற மாதிரி இப்போதான் இவனுக்கு பண்ணதே தப்புன்னு சொல்லி புரிய வருது. அப்படியே இப்போ நெக்ஸ்ட் டேவும் ஆகிடுது. இங்கே இப்போவும் இவங்க ரெண்டு பேரும் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு அக்கா கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக மைக்கோட அம்மா கால் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இவளும் கிளம்பி போய் அவங்கள மீட் பண்ணி பேசும்போது தான் தெரியுது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க. அதுவும் மைக்கை பற்றி சொல்லவே வேண்டாம், அவன் ஒரு வித்தியாசமான பிறவிமா, பெத்த அம்மா என்னாலே அவனை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்க முடியாது, ஸோ நீ தான் அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சு நடந்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கையுமே சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைனா மைக்குக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் இருக்கா போல, ஆனால் அவள் சின்ன வயசுலேயே ஏதோ ஒரு ரேர் டிசீஸ்னால இறந்து போயிட்டு இருக்கா. ஆனால் மைக் வந்துட்டு அவங்க அப்பாவில் சரியாக பார்த்துக்காததுனால தான் அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அப்போல இருந்தே பேசாமல் இருந்திருக்கான் போல. ஸோ இதனால தான் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் செட் ஆகாதுன்ற மாதிரி இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்க மேரேஜ்க்கு கூட அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு வரணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் மைக்குக்கு பிடிக்கலன்றதுனால தான் பாவம் அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீதாம்மா எப்படியாச்சும் இதை கொஞ்சம் சரி பண்ணி விடணுன்ற மாதிரி சொல்லும்போது இவ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நேராக மைக்கோட அப்பாவை மீட் பண்ணி எனக்கு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இல்லை, ரிலேட்டிவ்ஸ்னும் யாரும் இல்லை, அதனால எனக்காக நீங்க இந்த மேரேஜ்க்கு வாங்க, நான் மைக் கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லி சொன்னதும் இவருக்கா இவ இப்படிலாம் பேசுனதுமே ஓயமை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருது. அதனால அவனுக்காக இல்லைனாலும் கண்டிப்பா நான் உனக்காகவே வரமான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ நேரா இவளும் ஹீரோ வீட்டுக்கே வரா. இவளை பார்த்ததும் உனக்கு நான் நேத்துல இருந்து இவ்வளோ வாட்டி கால் பண்ணேன், நீ ஏன் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, எங்க தான் போனேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவளும் டென்ஷன் ஆகி நீ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கார்ல இருந்து என்னை இறக்கி விட்டுட்டு பாதிலேயே போனேன்னு வச்சுக்கோயேன், நான் கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்ல இவனும் அவன் பண்ணதை தப்புன்னு நினச்சி அவகிட்ட சாரி எல்லாம் கேட்குறான். இப்போ ஓயமோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விடு, நம்ம மேரேஜ் வந்துட்டு உன்னோடைய வீட்டில் தான் நடக்கும், மேரேஜுக்கு உங்கள் அப்பாவும் வருவார்,
அப்படி இல்லைன்னா இந்த மேரேஜுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிடா. இவனும் பார்த்தா வேற வழி இல்லாமல் இப்போதைக்கு கல்யாணம் நடந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி அதுக்கு ஓகே சொல்லி ஒத்துக்கிறான். இப்போ கடைசி அவங்க 2 பேருக்கான மேரேஜ் டேவும் வருது. மைக் வீட்டில் வர இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் வேலையெல்லாம் ரொம்ப தடபுடலாம் நடந்துட்டுருக்க. திடீர்னு இந்த மிந்த்ராக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளே தானே வந்துட்டு இவனை வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணா. இப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு உடனே இவளுக்கு ஏதோ ஃபீலிங் வந்துடுச்சு போல். ஸோ அன்றைக்கி பார்ட்டியில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சாரி இனிமேல் நீ ஹாப்பியாக இருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இங்கே சிம்பிளாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய மேரேஜ் பார்த்தா ஒரு ப்ரைவேட் மேரேஜ் மாதிரியே நடந்தும் முடியுது. இப்போ ஹனிமூனுக்காக 2 பேருமே பார்த்தா வேற எங்கே கொரியாவுக்கு தான் வந்திருக்காங்க. மீடியா முன்னாடி ரொம்ப ஹாப்பியான கப்புள்ஸ் மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஹனிமூன் கூட. ஸோ இப்போ கொரியாவுக்கு போனதுமே ஓயம் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறா. ஏன்னா அவளுக்கு தான் ஏற்கனவே கொரியானா ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் போன வாட்டி வந்து அப்பயே பிரச்சனைனால சரியாக வேறு சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி நம்ம எல்லாத்தையுமே மறந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் என்னை ஃபோட்டோ எடுன்னு சொல்லி அவன் பார்த்து கத்திட்டு இருக்கான். அவன் உடனே டென்ஷன் ஆகி நம்ம என்ன இங்கே உண்மையான ஹனிமூன் கொண்டாடுவா வந்திருக்கோம், சும்மா நடிக்க தானே வந்திருக்கோம், நீ இதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை வேலைலாம் வாங்குதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறான். இப்படியே மாற்றி சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க 2 பேருமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மைக் எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு கேட்டுதான் இவன் உடனே ஓகே சொல்லிடுறான். சரின்னு 2 பேருமே கிளம்பி வெளியே தான் வராங்க. அப்போ ஒரு குழந்தைய அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறத பார்த்துதுவேன் இவளுக்கு அவங்களுடைய அப்பாவோட ஞாபகம் வந்துடுது. ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ 2 பேரும் சேர்ந்து நிறைய இடத்த சுற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி அவள் கூட இருக்கும்போது தான் அவளை பற்றி இவன் பார்த்தா நிறையவே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பற்றியும் புரிஞ்சுக்கிறான். அப்படியே இப்போ கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக போகலாம், கரெக்டாக 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துக்கே வந்துடணும்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா இப்போ பிரிஞ்சு ஆளுக்கு தனித்தனியாக போயிடுறாங்க. ஓயமும் அவளுக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்குமே போயிட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அவன் சொன்ன மாதிரி அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக 3 ஹவர்ஸில் அவன் சொன்ன இடத்துக்கே வந்துடுறான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் அவள் இன்னும் அங்கே வரவே இல்லை, ஆளை காணவே காணோம். அதே மாதிரி இங்கே ஓயம் பார்த்தா அவள் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. ஸோ இப்போ மைக் வந்துட்டு அவள் எங்கே தான் இருப்பான்னு சொல்லி கரெக்டாக எப்படியோ கெஸ் பண்ணி அவள் இருக்க இடத்துக்கே வந்துட்டான். நான் உன்னை எங்கே வெயிட் பண்ண சொன்னா, நீ எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நீ தானே இங்கே 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து என்னை வெயிட் பண்ண சொன்னேன், அதான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல. ஐயோ கடவுளே, இந்த இடம் நான் இந்த இடத்த சொல்லலை, கீழே நல்லா உன் கண்ணை திறந்து பாரு, அதில் ஒரு மேப் இருக்கு, மேப்பில் இருக்கு, அந்த இடத்துல தான் நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் இவளுக்கு புரியவே வருது. அப்போ நீ இதை முன்னாடியே தெளிவாக சொல்ல வேண்டியது தானே, இந்த இடம்னு சொன்னால் எனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு என்னதான் தெரியுன்ற மாதிரி இவன் கொரியாவில் பார்த்தா அவளை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறான். இதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையோட மீனிங் கேட்கும்போது அது ஏதோ ஒரு நல்ல வார்த்தைன்ற மாதிரி இவன் சொல்லி கொடுத்துருப்பான் போல. ஸோ அதை கேட்டதுமே இப்போ வந்துட்டு அப்போ இது திட்டுற வார்த்தையா, உன்னை போய் நம்ம நான் இந்த வார்த்தையை எனக்கு ஒருத்தங்கிட்ட கடையில் சொல்ல அவர் என்னடானா என்ன அடிக்க வந்துட்டாருன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே இவன் பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் டென்ஷனாகி அவனை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஒரு வழியாக சண்டையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ரூமுக்கு வந்தா அங்கே யாரில் பெட்டில் படுக்கிறது யார் கீழே படுக்கிறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அங்கே ஒரே ஒரு பெட் தான் இருக்கா. ஸோ அதை பார்த்ததுமே ஓயம் வந்துட்டு என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணாச்சே, ஸோ நீ தானே கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கீழே படுக்கணும், நான் பெட்டில் படுத்துக்கிறேன், நீ அப்போ கீழே படுத்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது நீ எழுதுகிற அந்த கதையில் வர ஹீரோ வேணா, இந்த மாதிரி நல்ல வேணா, பெட்டெல்லாம் விட்டு கொடுத்துடலாம், ஆனால் நான் அப்படி கிடையாதுடின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா மாறி இப்போ பெட்டுக்கு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ சண்டை ரொம்ப பெருசாக மாறி 2 பேருமே ஒருத்தர் பெட்டை மாற்றி பிடிச்சி இழுத்து 2 பேருமே இப்போ அந்த பெட்டில் விழுந்து புரண்டு சண்டை போட்டதில் இப்போ வெளியவே வர முடியாமல் 2 பேரும் நல்லா உள்ளே மாட்டிக்கிறாங்க. நகரவே முடியலை. என்னதான் இப்படி 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டாலும் மைக்குக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அவளை அப்படியே க்ளோஸில் பார்த்த உடனே சொல்லவே வேணாம், இவன் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக இவ அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் தலையிலேயே கூட்டிட்டு மவனே என்னைய தொட்டா நீ கெட்டன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்துக்கு அப்படியே கஷ்டப்பட்டங்கிருந்து வெளியே கிளம்பி போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓயம் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு சின்ன குழந்தைக்கு அவங்க அப்பா வந்துட்டு சைக்கிள் ஓட்டுறதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஓயம் வந்துட்டு அவங்க அப்பாவை நினச்சி பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஓட்ட போகும்போதெல்லாம் அவங்க அப்பாவோட ஞாபகம் தான் இவளுக்கு வரும். ஏன்னா இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட தான் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பா போல. பட் அவரும் பார்த்தா அவளுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரா. ஸோ அதனால தான் இவ வந்து அவர் இறந்ததை நினச்சி எப்போ பார்த்தாலும் சைக்கிள் எடுத்தால் அவருடைய ஞாபகம் தான் வரும்ன்றதுனால அதை பண்ணாமலே விட்டுருப்பா போல. ஸோ இப்போ அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்துட்டு மைக் பார்த்துடுறான். அவளுக்கு புரியுது இவ அவங்க அப்பாவை நினச்சி தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு. அதனால அவனை இப்போ டேரெக்டாக அவகிட்ட வந்துட்டு நம்ம சைக்கிள் ரைட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதுன்னு
தெரியாதுன்னு சொல்லி அவள் சொல்லிடுறா. இவனும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக விளையாட்டா சைக்கிள் அப்படியே தள்ளி விட்டுறான். அவளும் ஓட்ட தெரியாமல் பாவம் போய் கீழே விழுந்து காலில் நல்லா அடிபட்டுருது. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு 2 பேருமே சமாதானமாகி கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. மைக்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அடுத்த சீனில் எப்படியும் 2 பேரும் மறுபடியும் கிளம்பி தாய்லாண்டுக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ வந்ததுமே ஆளுக்கு அவங்களுடைய வேலையை வந்துட்டு வழக்கம் போல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மைக்கும் அவனுடைய ஸ்டூடியோக்கு கிளம்பி போயிடுறான். அப்போ தான் அங்கே பார்த்தா அவனுடைய அசிஸ்டண்ட் அவன்கிட்ட வந்துட்டு, நீ கொரியாவுக்கு போனதுலேருந்தே மிந்த்ரா எப்போ பாரு டெய்லி கால் பண்ணி நீ எப்போ வருவேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ நீ வந்து அவகிட்ட சொல்லட்டுமா வேணாமான்ற மாதிரி கேட்க, ஏன் என்ன அவளுக்கு எதுக்கு கால் பண்ணுறான்ற மாதிரி கேட்கும்போது, எப்பயுமே அவளுடைய நியூ கலெக்ஷன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நீ தானே மாடலாக போவ, ஸோ அதனால தான் இப்போ அவளுடைய புது கலெக்ஷனுக்காக உன்னை மறுபடியும் மாடலாக கூப்பிடுறா, அதுக்கு தான் கால் பண்ணான்ற மாதிரி சொல்லும்போது, இவன் என்னடானா இல்லை அவகிட்ட நான் இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் அவைலபிளாக இல்லைன்றத சொல்லிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஓஎம்ஐ காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஸ்கிரிப்டெல்லாம் மறுபடியும் எழுதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. என்ன மாய மந்திரமோ தெரில, இந்த வாட்டி அவளோட ஸ்கிரிப்டை வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க. இவளுக்கு பயங்கர ஹாப்பி. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு இந்த மாதிரி நீயா யோசிச்சு ஒரு கற்பனை ஸ்கிரிப்டை எழுதுறதை விட உங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரியை நீங்கள் ஸ்கிரிப்டாக எழுதுறான்ல, அதுவும் இல்லாமல் இப்போ வர நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஃபேமஸாக வேறு இருக்கீங்க, ஸோ உங்களுடைய ஸ்டோரியை நீ எழுதி கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகும், அது மூலயமா நீயும் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்க. இது வந்துட்டு இவளுக்கு பிடிக்கல. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டோரி இருந்தால் தானே இவ எழுதி கொடுப்பா, இல்லாத ஸ்டோரி அவங்க இருந்து எழுதி கொடுக்குறது, அதை வரை உங்ககிட்ட டேரெக்டாக சொல்ல முடியாமல், இல்லை நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்துட்டு காசுக்காக இப்படி வெளியே சொல்ல மாட்டேன், ஸோ எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து வந்துடுறா. ஆனால் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இத்தனை நாள் வாய்ப்பே கிடைக்கல, இந்த வாட்டி வாய்ப்பு கிடைச்சோம் அது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இவளுக்கு ஜியானோட ஞாபகமே வருது. ஸோ உடனே இப்போ அவனுக்கு கால் பண்ணி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் என்னுடைய ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், அதை படிக்க உங்களுக்கு டைம் இருக்குமான்ற மாதிரி கேட்டதும் தான் கேட்டா. அவன் பார்த்தா இருக்க மீட்டிங் எல்லாத்தையும் வழக்கம் போல் கேன்சல் பண்ணிட்டு இப்போ இவளுக்காக தான் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் வந்ததுமே ஸ்கிரிப்டெல்லாம் கொடுக்குறா. இவ அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, நான் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீங்கள் டைம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி இவளுமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா மைக் வந்துட்டு இவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுருக்கான். இவ அதை பார்த்துட்டு, ஏற்கனவே கொரியாவில் சைக்கிளோட சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேணே நம்மளை கீழே தள்ளி விட்டுவேன், இப்போ எதுக்கு இங்கே இதை வேற வாங்கி வச்சிருக்கான்னு தெரியலையேன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் கரெக்டாக மைக் வந்துடுறான். இந்த வாட்டி நான் இப்போ உனக்கு உண்மையாகவே சைக்கிளோட சொல்லி கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு வந்து கற்றுலாம் கொடுத்துட்ருக்கான். என்னதான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிடுறா. சரி அதான் கற்றுக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு இவனும் கையை எடுத்தா. அவளும் நான் கற்றுக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறா. ஆனால் திடீர்னு பார்த்தா சரிக்கு அப்படியே கீழே விழுந்துடுறா. பட் இப்போ அவளுக்கு கீழே விழுந்தது கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தூரம் அந்த சைக்கிளை வந்துட்டு அவளே தனியாக ஓடிட்டு வந்துட்டால, ஸோ அதுவே அவளுக்கு வந்துட்டு பெருசாக தெரியுது. அதனால சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி வேற சொல்லிட்டு, இன்னைக்கு இதுக்காகவே நான் கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல சண்டையே போட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா ரொம்ப ஜாலியாக பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 4th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஓஎம்க்கு வந்துட்டு மைக் பார்த்தா சைக்கிள்லாம் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டப்போ விழுந்து வரனதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் 2 பேரும் வந்துட்டு கொஞ்சமாச்சு சிரித்து பேசிக்கவே ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா எப்போ பாரு இவங்களுக்குள்ள வந்துட்டு சண்டை மட்டும் தானே வந்துட்டு இருக்கோம் பேச ஆரம்பித்தாலே. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாகவே பேசிக்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக வந்து அங்கே மிந்த்ரா வந்துடுறா. உனக்கு நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன், ஏன் நீ காலை எடுக்காமல் நான் அவாய்ட் பண்ணுறேன், உனக்கு கல்யாணம் தானே ஆகியிருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்கிட்ட நிறைய புது காஸ்டியூம்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நீ தானே எனக்கு மாடல், வா உன்னை வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லும்போது மைக் வந்துட்டு எனக்கு இப்போ அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்தால் மாதிரி இனிமேல் எதுவுமே இருக்க போகிறதும் கிடையாது, ஸோ அதனால நீ வேறு யாரையாச்சும் உனக்கு மாடலாக செலக்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். எவ்வளோதான் அவளை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவளா வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு டான்ஸ் கான்சர்ட் இருக்கிறதுனால அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீழே விழுந்து காலில் பார்த்தா அடிபட்டுருது. டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவனுக்கு எப்போல இருந்தோ இந்த மாதிரி காலில் வந்துட்டு பிரச்சனை இருக்கு போல. ஏன்னா இவன் நிறைய டான்ஸ் ரிஹர்சல்லாம் அதிகமாக பண்ணுறதுனால இவனுக்கு எப்போல இருந்தோ காலில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால டாக்டர்லாம் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட 2 months நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், பெருசாக எதுவும் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னல, அப்புறமும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் காலில் இன்னும் பெரிய பிரச்சனையாகும், ரீசெண்டாக வேற எங்கேயாச்சும் உங்களுக்கு காலில் அடிக்கடி பட்டுச்சான்ற மாதிரி கேட்கும்போது ஓஎம்க்கு அப்போ தான் ஒன்று ஞாபகமே வருது. ஆக்சுவலி போன வாட்டி இவளுக்கு சைக்கிள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு காலில் அடிபட்டு தான் இருக்கும், அது தெரியாமல் இவளும் பார்த்தா அந்த டைமில் சும்மா அவன் காலில் அப்படி சைக்கிளை வச்சு கொஞ்சம் இடிச்சிருப்பா. அப்போ கூட அவன் காலில் இருக்க ப்ராப்ளம் அவகிட்ட சொல்லாமல் மறைச்சி தான்
கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு ஒரு வேளை எங்கே நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு இவளுக்கு பார்த்தா கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் இல்லை, உன் காலில் அடிபட்டிருக்குன்னு என்கிட்ட நீ ஏன் முன்னாடியே சொல்லலை, நான் வேற அன்றைக்கி உன் காலில் தெரியாமல் சைக்கிளை வச்சு இடிச்சிட்டேனே, அதனால தான் எதுவும் இப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்காகவே இனிமேல் நானே உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரி வேற சொல்லிடா. இவன் பார்த்தா அவ்வளோதான், அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையவே பிடிச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் அவளை நல்லா டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான் போல. அதுக்காகவே அவளை நிம்மதியாக கொஞ்ச நேரம் உட்கார கூட விடாமல் இங்கே போ அங்கே போ, அதை பண்ணு இதை பண்ணு, அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவளை நான் ஸ்டாப்பாக வேலை வாங்கிட்டே இருக்கான். இப்போ நைட்டு தூங்கும் போது கூட நீ ஓ ரூம்லலாம் போய் தூங்காத, இங்கேயே பக்கத்தில் தூங்கு, அப்போ தான் நைட் எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா கூட என்னால் உன்னை கூப்பிட முடியும், இல்லை நீ ரூமுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தா அங்கேயே தூங்குறா. இவனை பத்திரமா பார்த்துக்கிறா, அவனுக்கு கால் சரியாகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அவனை பார்த்துக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு தெரப்பிஸ்ட்டை அனுப்பி வச்சாலும் நீங்களாம் வேணாம், என்னுடைய ஒய்ஃபே என்னை நல்லா பார்த்துப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடறான். இந்த சைடு இப்போ அப்படியே ஜியானா தான் காமிக்கிறாங்க. அவள் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ அவன் படித்து முடிச்சிட்டான் போல. அதனால அதை பற்றி பேசுறதுக்காக அவன் வந்துட்டு ஓஎம்க்கு கால் பண்ண மைக் தான் அந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறான். எதாக இருந்தாலும் நீ என்கிட்டயே சொல்லு, நான் அதை என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும், நீ அவகிட்ட ஃபோனை கொடு, இல்லை அட்லீஸ்ட் நான் கால் பண்ணனாச்சும் சொல்லு, அவளை ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கால் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுன்ற மாதிரி சொல்ல பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். பட் ஜியானுக்கு நல்லா தெரியுது இவன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபோன் பண்ண விஷயத்த அவகிட்ட சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு. அதனால இப்போ மறுபடியும் அவனும் கால் பண்ண இந்த டைம் கரெக்டாக பார்த்தா ஓஎம்ஏ வந்து ஃபோனை எடுத்துடுறா. அவனுமா நான் உன்னுடைய ஸ்டோரியெல்லாம் படிச்சுட்டேன், அதை மூவியாக மாற்றலான்னு இருக்கும், நீ ஃப்ரீயாக இருந்தால் நேரில் மீட் பண்ணி பேசலான்ற மாதிரி சொன்னதும் இவன் நேர்லேயே போய் பேசிக்கலான்னு சொல்லி கிளம்பிடுறா. ஆனால் மைக்குக்கு பார்த்தா இவ ஜியானை போய் பார்க்க போகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீ போகாதன்னு சொல்லி அவள் கிளம்பி போயிடுறாளா, நான் சொல்கிறத கேட்காம போகிறல, இருடி உனக்கு இருக்குன்னு சொல்லி அவள் வரதுக்குள்ளே வீட்டையே இப்போ ஒரு பழி பண்ணி வச்சிடறான். அவள் வந்து கேட்டதும் எனக்கு போர் அடிச்சுது, அதை இப்படிலாம் பண்ணி நான் பொறுமையாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீ இன்னும் நல்லா டைம் எடுத்து க்ளீன் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடா. இவள் பயங்கரமாக அவனை திட்டிகிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே இந்த சைடு மிந்த்ராவை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஜியானை மீட் பண்ணி அதான் இப்போ மைக்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நம்ம 2 பேருக்கும் நடுவில் வரமாட்டான், இப்போ வச்சு நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணுவேன்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, நான் இப்போ உன்கிட்ட என்ன தான் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற, நம்ம 2 பேருக்கும் நடுவில் மைக் இல்லைனாலும் சரி நான் உன்னை எப்பயுமே என்னுடைய சிஸ்டராக தான் பார்க்குறேன், அதை உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸோ நீ அதை புரிஞ்சுக்காம சும்மா வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காத, இதோட என்னை ஆளை விடுன்ற மாதிரி சொல்லுவோம். இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் உன் மனசில் என்ன இருக்குன்றத நீ தெளிவாக சொன்னல, இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் நியூயார்க் கிளம்பி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிடுறா. அப்படியே மைக்குக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு எனக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசினதுமே இவனுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுதா. சரி இப்போ நீ எங்கே இருக்க, நான் வரேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்புனதும் அதை பற்றி ஓஎம் கோவப்பட்டு இப்போ எதுக்காக நீ வெளியே போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் என்னுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான்ல, அதனால நீ அதிலலாம் தலையிடுற வேலையை வச்சுக்காதுன்ற மாதிரி இவன் பாட்டுக்கு கோவமாக பேசிட்டாங்க இருந்து போயிடுறான். இவ்வளோ பிரச்சனை நடந்தும் மிந்த்ரா இந்த அளவுக்கு பண்ணியும் இவன் ஏன் கொஞ்சம் கூட அவளை விட்டு கொடுக்க மாட்டானா. இவன் சின்ன வயசில் இருக்கும்போது இவனுடைய சிஸ்டர் வந்துட்டு இறந்து போயிருப்பாள். ஸோ அந்த டைமில் பார்த்தா இவன் கூட யாருமே இல்லாமல் இவன் எப்பயுமே ரொம்ப தனியாக லோன்லியாக தான் இருந்திருப்பான். அந்த டைம்லலாம் மிந்த்ரா மட்டும்தான் இவன் கூட இருந்திருப்பா. அவள் தான் பார்த்தா நீ எதை நினச்சும் கவலைப்படாத, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அழாத, உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன், இனிமேல் நான் உன்னை அளவிட மாட்டேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பார்த்தா எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துருப்பா. பட் என்னதான் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணது மிந்த்ராவாக இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அந்த ப்ராமிஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது பார்த்தா மைக் தான். கடைசி வரைக்கும் நானும் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி இவனுமே பதிலுக்கு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பானா. ஸோ அதை காப்பாற்றுறதுக்காகவே இப்போ பார்த்தா மிந்த்ரா கிட்ட நீ ஒன்றும் நியூயார்க்லாம் போக வேண்டாம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், முதல்ல ஓஎம்க்கும் எனக்கும் மேரேஜ் நடந்தது வந்துட்டு உண்மையான மேரேஜே கிடையாது, அதனால நான் அதை எப்பயுமே சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டேன், இன்னும் உனக்கு தெரியாத நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் இப்போ என்னால் அதை சொல்ல முடியாது, ஸோ எப்பயும் போல் நானே உன்னை பார்த்துக்கிறேன், அதுக்காகவாது நீங்கள் இருந்து போகாதன்ற மாதிரி சொன்னதும் இவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா போல. அதனாலே பார்த்தா இப்போ மறுபடியும் 2 பேரும் பழைய மாதிரியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் இப்போ வீட்டில் ஓஎம்மை தான் காமிக்கிறாங்க. இங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் அவள் பார்த்தா மைக்குக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவன் வரான்னு சொல்லி தெரிஞ்சதுமே இவன் வந்துட்டு அப்படியே உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா. இந்த விஷயம் நடந்ததுல இருந்து இப்போ 2 பேருமே வந்து சரியாக பேசிக்கிறதும் இல்லை. மைக்கும் அவளை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி இங்கே இவளுமே பார்த்தா எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அவனுடைய ஞாபகத்திலே தான் இருக்கா. மைக்குக்கு இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கான்செர்ட் வேற இருக்கிறதுனால அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்கு மறுபடியும் கால் வலிக்க ஆரம்பிக்குது. நைட்டு ஃபுல்லாக கூடவே இருந்து இவ தான் பார்த்துக்கிறா. அது எல்லாம் இவனுக்குமே தெரியுது. இவனுக்கும் இன்னும் கால் சரி
ஆகல. அதுக்கு நடுவில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவ தான் கூட இருந்து பார்த்துக்கிறா. அதனாலேயே மைக்குக்கு ஓயம்மா இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படியே கொஞ்ச நாளில் ஒரு வழியாக அந்த கான்சர்ட் டேவும் வந்துருச்சு. இவனும் வேற லெவலில் பர்ஃபார்ம்லாம் பண்ணி முடிச்சிடுறான். அவள் எதிர்பார்த்ததை விடவும் இவன் பயங்கரமாக செம்மையாக வர ஆடிடுறானா. ஸோ இப்போ டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே வந்துட்டு காலில் அடிப்பட்டதை பற்றி தான் கேட்குறாங்க. உங்கள் காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்படி எதுவுமே தெரியலையே, ரொம்ப சூப்பராகவே பண்ணீங்க, அவ்வளோ பெயின்லையும் எப்படி இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, அதுக்கு பின்னாடி எதுவும் ஒரு மேஜிக் இருக்கான்ற மாதிரிலாம் ரீசன் கேட்டதும் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரே ஒரு பர்சன் தான். அவங்க மட்டும் இல்லை, நான் இதை என்னால் இன்னைக்கு பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அடிப்பட்ட அப்போ லாபம் மட்டும் தான் எனக்கு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டா. ஸோ அதுக்கு நான் அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே தேங்க்ஸ் சொல்ல அது கேட்டதுமே அவளுக்கும் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க 2 பேரோட பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சதுனால இவங்களுக்குன்னு பார்த்தா தனியாக சோஷியல் மீடியாவில் ஒரு தனி ஃபேன்ஸ் கிளப்பே இருக்கு போல. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கப்பலாக வர 2 பேருமே மாறிட்டாங்க. ஆனால் எங்கே என்ன மாறினாலும் இவன் வீட்டில் இருக்கும்போது அவளை பண்ணுற டார்ச்சரை மட்டும் இன்னும் மாற்றிக்கவே இல்லை. கால் சரியானதுக்கு அப்புறமா கூட சரியாகலன்னு சொல்லி அவளை சும்மா சும்மா வேலை வாங்கிட்டே தான் இருக்கான். நெக்ஸ்ட் டே இப்போ ஹீரோயினும் வந்துட்டு வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணான்னு சொல்லிட்டு சோகமாக வெளியே கிளம்பி போயிடுறான். இவளும் இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மைக்கோட பாட்டி வேற கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்களா. ஸோ அதனால இவன் வந்துட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. அங்கே போனால் அவங்க உனக்கு சமையல்லாம் கற்றுக் கொடுக்க தான் கூப்பிட்டேன், என் பேரனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறேன், அதையெல்லாம் கற்றுக்கிட்டு அவனுக்கு பண்ணி கொடு, ஒழுங்காக நான் சொல்கிறதெல்லாம் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவளும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறா. இவ இப்படியெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறத பார்க்கும்போதே பாட்டிக்கும் பார்த்தா இவளை ரொம்பவே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த சைடு மைக்கும் கிளம்பி மிந்த்ரா கூட தான் வெளியே வந்திருக்கான். இன்னைக்கு தான் அவன் சிஸ்டரோட டெத் ஆனிவர்சரி போல், அதனால தான் இவன் மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரி சோகமாகவே இருந்திருக்கான். ஸோ இப்போ மிந்த்ரா கூட வந்துட்டு அவன் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவ கூட உட்காந்து பேசிக்கிட்டே கொஞ்சம் தூங்கிடுறானா. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக வர ஓஎம் இவனுக்கு கால் பண்ணவும் இந்த மிந்த்ரா பார்த்து அதை பார்த்துட்டு அப்படியே காலை கட் பண்ணி விட்டுறா. இவளுக்கு எங்கே தான் என்ன பிரச்சனைன்றதே தெரியல. இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் இவளுக்கு வயிறெல்லாம் எரியுது. இப்போ மைக் எழுந்த உடனே நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம், உன் பாட்டியோட சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு நம்ம போகலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. இந்த சைடு இப்போ மைக்கோட அம்மாவும் இன்னைக்கு தான் அவன் சிஸ்டரோட டெத் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் ஏன் சோகமாக இருந்திருக்கான்றதே இவளுக்கு புரியுது. இப்போ மைக்கும் மிந்த்ராவும் ஒன்றா தான் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின்மே அங்கே தான் இருக்கான்றது. இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மைக்கோட அம்மா நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டதும் மிந்த்ரா உடனே இன்னைக்கு அவன் சிஸ்டரோட டெத் ஆனிவர்சரி இல்லை, அதனால தான் காலையிலேயே மைக் எனக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டான், அதான் நாங்கள் 2 பேரும் போய் ப்ரேயர்லாம் பண்ணி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு வந்தோன்ற மாதிரி சொன்னதும் அவன் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் இங்கே இருக்கா, அவளை விட்டுட்டு இவன் போயிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி மிந்த்ராவை கூட்டிகிட்டு போயிருக்கான்ல, அது எப்படிடா பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா ஒரு மாதிரியாக ஆகிடுறாங்க. ஒரு வேளை இவங்க 2 பேருக்கும் நடுவில் எதுவும் பிரச்சனையான்ற மாதிரிலாம் கூட அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம் கரெக்டாக மிந்த்ராக்கு ஏதோ ஒரு கால் வந்ததும் இவங்க எல்லாரும் சந்தேகப்பட்டது சரிதான்ற மாதிரி இவன் பார்த்தா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி பாதிலே எழுந்துச்சு போயிடுறான். ஹீரோயின் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அப்செட் ஆகிடுறாங்க. இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மைக்கோட அம்மா அவனுக்கு கால் பண்ணி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ எதுக்குடா இன்னொரு பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸாலாம் சுற்றிட்டு இருக்க, அதையெல்லாம் நிறுத்திக்கோ, இன்னைக்கு நீ பண்ணது எதுவுமே எனக்கும் சரி பாட்டிக்கும் சரி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஓஎம் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இதுக்கப்புறமும் நீ தான் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும், ஃபர்ஸ்ட்டு மாதிரியே இப்போவும் இருக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவனுடைய மரமண்டைக்கு தான் அதெல்லாம் ஏறுதா இல்லையான்றதே தெரியல. இப்போ இந்த பக்கம் மைக்கோட பாட்டி வேற டெய்லி ஓஎம்க்கு கால் பண்ணி நீ வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு அவளுக்கு சமைக்கிறது, பூ கட்டுறது, துணி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் எப்படி செய்யணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதில் தான் இவன் ஒரு பக்கம் கஷ்டப்படுறான்னா பார்த்தா அது குறைக்க அவள் அக்கா வர மறுபடியும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வந்திருக்கா. என்ன விஷயன்ற மாதிரி இவ கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ மைக் கிட்ட கேட்டு கொஞ்சம் கடனை மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்டதும் இவளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. எனக்கு தெரியாம நீ இந்த வீட்டை வித்ததுனால தான் இப்போ நானே நம்மளுடைய சொந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கேன். அது எதுவுமே புரியாம நான் ஏதோ அவனை உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நீ வந்து அவன்கிட்ட கேட்டு பணம் வாங்கி கொடுன்னு சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி இப்போ பயங்கர கோவத்துல கத்திடுறாளா. அதை கேட்டுட்டு அவங்க அக்காவும் டென்ஷன் ஆகி நீ முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை, இப்போ செலிபிரிட்டி ஆயிட்டல, அதனால தான் உனக்கு நான்லாம் முக்கியம் இல்லாமல் போயிட்டேன், பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே பார்த்தா கோமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த சைடு பாவம் இவ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் இந்த பக்கம் இந்த மைக் என்னடானா இன்னும் வந்துட்டு இந்த மிந்த்ரா கூட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். அதை வேற ரிப்போர்ட்டர்ஸ் யாரோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஹீரோயினும் வந்துட்டு ஸ்கிரிப்டுக்காக ஜியானை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்படியே அவன் கூட சேர்ந்துட்டு வெளியே போய் சாப்பிட்றது, ஜாலியாக பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்காளா. அதையுமே பார்த்தா ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த மைக்கும் ஓயமும் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டு வேற ஒருத்தவங்களோட ஊர் சுற்றிட்டு இருக்காங்கல்ல. இந்த விஷயத்த மட்டும் நம்ம மீடியாவில் பப்ளிஷ் பண்ணால் நமக்கு நல்ல டிஆர்பி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டே ஜியான் எதர்ச்சியாக மைக்கையும் மிந்த்ராவையும் மீட் பண்ணுறான். மிந்த்ரா கிட்டேயும் என்னமோ நியூயார்க்லாம் போகிறதா சொன்னால்
இப்போ என்ன போலையான்ற மாதிரி கேட்கும்போது தான் மைக் தான் என்ன போக வேணாம்னு சொல்லிட்டான், அதனால தான் நான் போகலன்னு சொல்ல இவனுக்கு புரியுது ட்ராக் எங்கேயோ வேற மாதிரி மாறி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே வேணும்னே மைக்கை வெறுப்பேற்றுறதுக்காக இன்னைக்கு தான் நான் ஒய்ஃபை வந்துட்டு ஸ்கிரிப்ட் விஷயமா மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கூட்டிகிட்டு போனேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இனிமேல் இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுற வேலைலாம் இருக்கும்னு சொல்லி வெறுப்பேற்றி விட்டு போயிடுறான். அதெல்லாம் கேட்டதும் மைக் கொஞ்சம் காண்டாக்கி அதே கடுப்பில் இப்போ வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நான் ஜியானை மீட் பண்ணேன். அவன் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னான், உன்னோட ஸ்கிரிப்ட் எதுவுமே நல்லாவே இல்லையா, நீ எழுதுகிற ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம் இருக்கிறதா அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் சொல்லாத விஷயத்தெல்லாம் இவன் இங்கே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதையெல்லாம் கேட்டுட்டு ஓயம் பார்த்தா நம்பலை. கண்டிப்பாக ஜியான் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, இதெல்லாம் நீயே தான் சொல்கிற, எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே என்னோட ஸ்கிரிப்ட் உண்மையாகவே நல்லாவே இல்லைனாலும் அவர் அதை என்கிட்ட தான் சொல்லியிருப்பாரே தவிர இப்படி உன்கிட்ட வந்து தப்பா பேசலாம் வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி சொன்னதும் இவனுக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என்ன நம்பாமா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றியா, இருடி உனக்கு வைக்கிற ஆப்புன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இப்போ அவகிட்ட என்ன சொல்றானா, இனிலிருந்து உனக்கு லீவுன்றதே கிடையாது, நீ டெய்லி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படியே ஒரு வேளை நீ லீவ் போட்டினா அப்புறம் நான் உன்னோட சேலரியவே கட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு கோவம் வந்து அவனை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுததும் ரெண்டு பேரும் வழக்கம் போல சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக மைக்கோட பாட்டியும் அம்மாவும் வர இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்ததுமே மைக் கிட்ட ஏன் நீ உன்னுடைய வெட்டிங் ரிங்கை போட்டுக்கலன்ற மாதிரி கேட்டதும் அவன் சமாளிக்கிறதுக்காக நான் தான் என் ஒய்ஃபுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அதான் மேலே பத்திரமா கழட்டி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் பார்க்குற ஓயம் பார்த்தா இவனை வச்சு செய்யறதுக்கு நமக்கு இப்போ தான் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே துணியெல்லாம் வாஷ் பண்ணிடு, வீடெல்லாம் தொடச்சிடு, அப்புறம் கடைசியாக சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கூட வாஷ் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இவனை நல்லா வேலை வாங்குறா. அப்பவும் அவங்களுக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் பார்த்தா எலியும் பூனையுமா கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ மைக்கோட பாட்டி வேற போகும்போது அதான் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ நான் உயிரோடு இருக்கும்போதே எனக்கு ஒரு பேர குழந்தையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் எனக்கு பண்ணி என்னுடைய ஆசையை நிறைவேற்றுருங்கன்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் நாங்களுக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க பாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியை பார்த்தா வழி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கூட இவன் வந்துட்டு அவங்க சொன்னதையெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ எதுவும் கனவுலாம் கண்டு நினைக்காத, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது வெறும் அக்ரிமெண்ட் தான், அதை மறந்துடாதன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு மட்டும் என்ன உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி தலையெழுத்தா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி மறுபடியும் பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ தனியாக சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு இவ்வளோ ஜியானை மீட் பண்ண நம்ம விடவே கூடாது, அது எப்படியாச்சும் நம்ம தடுக்கணுன்றதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவளும் இவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ இப்படியே எதையாச்சும் பேசிட்டே இரு, நான் என் வேலையை பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இருந்தாலும் இவனுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, சும்மாவும் இருக்க முடியல, அங்க என்னதான் நடக்குதுன்றத நம்ம எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இருக்க இடத்துக்கே கிளம்பி போயிடுறான். ஆனா யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சு மறைஞ்சு உட்காந்து அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அது மைக் தானேன்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டதும் ஜியான் பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிடுறான், இவன் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருப்போம் போலியன்ற மாதிரி. வேணும்னே அவன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றணுன்றதுக்காக அப்படியே ஓயம் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கூடவே நம்ம ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாச்சும் வேற இடத்துக்கு சாப்பிட போலாமான்ற மாதிரி கேட்கவும் ஓயமும் சரின்னு சொல்லி ஒத்துக்க ரெண்டு பேருமே இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு மைக்கோ பின்னாடியே போகலான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள அங்கே அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவங்க எங்கே போனாங்கன்றதையும் இவன் பார்க்காம மிஸ் பண்ணிடுறான். இப்போ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய கம்பெனிலேருந்து கால் பண்ணி நியூவாக ஒரு ஐஸ்கிரீம் ஆட் ஒன்று வந்திருக்கு, அதுவும் அது வந்துட்டு கப்பிள்ஸ் ரெண்டு பேரை வச்சு எடுக்கிற மாதிரியான ஆடாக இருக்குது. ஸோ அதனால் நீயும் உன் ஒய்ஃபும் அதில் நடிக்க போகிறீங்க, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தானே இப்போ ஃபேமஸான கப்பிள்ஸாக இருக்கீங்க, அதனால இந்த விஷயத்த வந்துட்டு நீ ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிடு, அதோட ஷூட்டிங்காக நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு கொரியா தான் போக வேண்டியதாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னதும் இவனுமே பார்த்தா சரி ஓகே நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஓயமும் ஜியானும் வந்துட்டு எங்கேயோ வெளியே போகிறத ஃபாலோ பண்ணி மைக் போகலான்னு சொல்லி பார்த்துருப்பான். பட் அதுக்குள்ள அங்கே அவனுடைய ஃபேன்ஸ்லாம் வந்ததுனால அவனால் போக முடியாமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அவனுடைய கம்பெனிலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன்று வந்திருக்கு, அதில் வந்துட்டு நீ உன்னுடைய ஒய்ஃபும் தான் சேர்ந்து நடிக்கணும், ஸோ கொரியா போகணுன்ற மாதிரிலாம் வேறு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஓயம் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே என்ன இன்னைக்கு ஃபுல்லாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகலன்ற மாதிரி கேட்கும்போது நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன, முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் திடீர்னு எங்கே மறைஞ்சு போனீங்க, அவ்வளோ பேர் காஃபி ஷாப்பில் இருந்தோம், நீங்கள் ரெண்டு பேரும் என்னடானா அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கானில் மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே உடனே வெளியே சொல்லிடுறான். அதை கேட்டதுமே அவன் பார்த்தா கண்டுபிடிச்சிடுறா, அப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா,
உனக்கு பொறாமையாக இருக்கான்னு சொல்லி இப்போ பார்த்தா மறுபடியுமே 2 பேரும் மாறி மாறி சண்டை போடும்போது இவன் என்ன பண்ணிடுறான், ஏதோ ஒரு கோவத்தில் தண்ணியை தள்ளி விட்டுடுறான். அது பார்த்தா அவளுடைய லேப்டாப் மேலே ஊற்றி அவள் எழுதி வச்சிருந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே மொத்தமாக போயிடுச்சு. ஸோ அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு மாதிரி அழுகியும் வந்துருச்சு, அதை விட பயங்கரமாக கோவமும் வந்துருச்சு. ஸோ கத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனும் கூட அதை வேணும்னே பண்ணல, தெரியாமல் ஒரு கோவத்தில் தானே பண்ணிட்டான். அதுக்காகவே சாரி கேட்கறதுக்காக இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதிசயமாக அவளுக்கு முன்னாடி சீக்கிரமாக எழுந்து இவனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறான். ஆனால் ஓயம் அதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிடுறா. இவனுக்கும் புரியுது அவள் நம்ம மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவன் பண்ணது தான் தப்புன்னு சொல்லி புரிஞ்சதுனால இவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய லேப்டாப்பை வந்து அவகிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரான். ஆனால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எப்படி அவகிட்ட சாரி கேட்டு இதை கொடுக்கலான்னு சொல்லி பேசி பார்த்து ஒரு ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு தான் வரான். பட் ஆனால் அங்கே அவளை நேரில் பார்த்ததுமே அவன் பேசி வச்சு எல்லாமே மறந்து போயிட்டு டேரெக்டாக இப்போ அவகிட்ட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் விண்டோஸ் யூஸ் பண்ண உனக்குலாம் இந்த மாதிரி ஒரு மேக் லேப்டாப் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கிறதுனால போனால் போதுன்னு சொல்லிட்டு என்னோட லேப்டாப் உனக்கு தரேன், இதை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி கொடுக்க. இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா யார் தான் வாங்குவா? நல்ல ஓஎம்ஏ பார்த்தா அதை வாங்கலை. உன்னோடைய லேப்டாப்பை வச்சு நான் ஸ்கிரிப்ட் எழுதணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கோவமாக அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரியுது, ஐயோ லூசுத்தனமாக நம்ம பாட்டுக்கு வேற ஏதோ பேசிட்டோம் போலியன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவள் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியலை. அந்த டைம் பார்த்து கரெக்டாக அவனுடைய அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வந்து என்ன உன் ஒய்ஃப் கிட்ட அந்த ஆட் விஷயம் பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டியான்ற மாதிரி கேட்டதும் அட ஏமா நீ வேற அவளே என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா, என் மேலே தான் தப்பு இருக்குது, அதை நானுமே ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லன்ற மாதிரி கேட்கும்போது அவளும் யோசிச்சு உன் ஒய்ஃபுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு சொல்லு, நான் அதை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், அதை கொடுத்து நீ அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி இந்த விஷயத்தையும் கிட்ட நைஸாக சொல்லி அதுக்கு ஓகே வாங்கிடு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக நீங்கள் கொரியா கிளம்பி போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. அவளுக்கு தெரியாமல் இவனும் பார்த்தா சர்ப்ரைஸாக இப்போ பூவை கொடுத்து சமாதானம் படுத்தலான்னு சொல்லி பார்த்தா அவள் பின்னாடியே வந்து நிற்கிறா. இல்லை இந்த ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அதான் வீட்டில் வைக்கிறதுக்காக வாங்கினேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவன் பார்த்தா நைஸாக அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மறுபடியும் அவனுடைய அசிஸ்டன்ட் வேற கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆட் விஷயமா நாளைக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ வரும்போது மறக்காமல் உன் ஒய்ஃபையும் உன் கூட கூட்டிட்டு வான்ற மாதிரி வேற சொல்லிடுறா. அதே நேரம் இந்த பக்கம் இவகிட்ட லேப்டாப் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஜியான் பார்த்தா இவளுக்காக லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கான் போல. அதை பார்த்த உடனே இங்கே மைக் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நான் கொடுத்தப்போ வேணான்னு சொல்லிட்டேன், இப்போ அவனுடைய லேப்டாப்பை மட்டும் யூஸ் பண்ணுற, நீ என்னோட ஒய்ஃப் தானே, அப்போ நான் சொல்கிறது தானே நீ கேட்கணும், இப்படி அடுத்தவங்க லேப்டாப்லாம் நீ ஏன் யூஸ் பண்ணுற, அது என்னமோ என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது நீ மட்டும் இதுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தினதே இல்லையா, நீ கூட தான் எப்போ பாரு அந்த மிந்த்ரா கூடவே சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, அதை பற்றிலாம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு வாட்டியாவது ஏதாச்சும் கேட்டுருப்பேனான்ற மாதிரி கேட்கும்போது நீயும் தான் ஜியான் கூட சேர்ந்து சுத்துறன்ற மாதிரி இவனும் சொல்கிறான். இங்கே பாரு தேவையில்லாமல் நீ அவரை உள்ளே இழுக்காத, அவர் ரொம்ப நல்லவர், அவர் தான் முதல்ல இன்னும் சொல்ல போனா என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லும்போது மைக்குக்கு செமையாக கோவம் வந்துருது. ஸோ அந்த கோவத்தில் இவன் பார்த்தா ஜியான் கொடுத்து அந்த லேப்டாப்பையுமே தூக்கி போட்டு உடச்சிடுறான். அவ்வளோதான், அதை பார்த்ததுமே ஓய்முக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுவும் இல்லாமல் அழுதுகிட்டே நீ ஏன் என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறன்ற மாதிரி கேட்டுட்டு இவ பாட்டுக்கு நேராக வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியவே வந்துட்டு இருக்கா. இவனை இப்போ பின்னாடியே வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இங்கே பாரு நீ மட்டும் இப்போ வீட்டை விட்டு கிளம்பி போனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிடும் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்ட விஷயத்த சொல்கிறான். அதை கேட்டதும் இவளும் இங்கே பாரு நீ சொல்கிற அமௌண்ட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக அவங்க உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்களே அதிலிருந்து நீ எனக்கு 10% தரணும், அதுடன் நீ இன்னைக்கு பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் என்கிட்ட 50 டைம்ஸ் சாரி கேட்டால் மட்டும்தான் நான் இதுக்கெல்லாம் ஒத்துப்பேன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தப்பு வேற இவன் மேலே இருக்குது, இப்போ வேற சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னால் இவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி வேற ஓவராக சீன் போடுவாள். ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் சரி மாத்தாயே மன்னிப்பு தானே கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்டதும் இவ அதோட விடாமல் சரி இப்போது என் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் பின்னாடி அப்படியே சாரி சொல்லிக்கிட்டே வா, நீ ஒரு வாட்டி சாரி சொல்கிறத நிறுத்தினா கூட நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு வருதே கோவம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவ்வளோதானே பண்ணிட்டா போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பின்னாடியே தான் இப்போ பாவம் சாரி கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கான். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக இவங்க 2 பேருமே ஒருத்தர் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதுக்கு இன்னைக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. 2 பேர்கிட்டயுமே அதுக்காக பார்த்தா ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சரை வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு வாங்க, அதை நம்ம இன்டர்வியூ பண்ணிவிட்டு உங்கள் லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கோட முதல் கேள்வியே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஒய்ஃபை மீட் பண்ணப்போ என்ன நினச்சிங்கன்றது தான் போல். ஸோ அதை பார்த்ததுமே அவனுக்கு பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவள் பண்ண எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் எப்படி அவள் பண்ணதெல்லாம் வெளியே சொல்லுவேன், அதை நினச்சி பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதே, அதை நான் வெளியே கூட சொல்ல விரும்பலையேன்ற மாதிரி தான் இவனே எங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அதே மாதிரி தான் இங்கே ஓயமோட ஃபர்ஸ்ட் கேள்வியே மைக் கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க போல். அதை பார்த்ததுமே அவன் வந்துட்டு அவனே என்னைய டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிற ஒரு ராட்சச குரங்காச்சு, இவன்கிட்ட எங்கே
அப்படிங்கிறது நான் நல்ல விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுற மாதிரி தான் இவ பார்த்தா ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இங்க இப்ப மைக் கிட்ட மற்ற பொண்ணுங்களை விட ஓஎம் கிட்ட இருக்க ஒரு பெஸ்டான விஷயம்னா என்னன்ற மாதிரி கேட்கும்போது அந்த கான்சர்ட் டைம்ல இவனுக்கு காலில் அடிபட்டப்போ அவ கூடவே இருந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் தான் பார்த்தா இவனுக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியா அந்த இன்டர்வியூ டேவும் வந்துருது. என்னதான் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி எலியும் புனியமா சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியே மீடியா முன்னாடி வந்ததுமே பெஸ்ட் கப்பலாக தானே காமிச்சிக்கணும். ஸோ அதனாலேயே இப்போ ஓஎம் கிட்ட அவனை பற்றி கேட்குற எல்லா கேள்விக்குமே அவ பார்த்தா அவன் கிட்ட இருக்க நல்ல விஷயத்த மட்டும்தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றதெல்லாம் கேட்கும்போது இவனுக்குமே அது சந்தோஷமா இருக்கு. ஸோ இவ்வளோ டேஸ் அவன் கூட இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, அவனை பற்றி யாருக்குமே தெரியாத விஷயங்களை கூட இவ பார்த்தா கரெக்டாக நோட் பண்ணி அதெல்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மிந்த்ராக்கு வேறு ஒரு பக்கம் பாவம் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஓஎம் கிட்ட கேட்ட மாதிரியே மைக் கிட்டையும் அவளை பற்றின கேள்வியெல்லாம் கேட்கும்போது அவனுமே பார்த்தா எல்லா கேள்விக்குமே வந்துட்டு அவளை பற்றின நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் மனசுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவோம். அதெல்லாம் கேட்டதுமே ஓஎம்க்கு வந்துட்டு பேசுறது மைக் தானான்ற மாதிரி பயங்கரமாக ஆச்சரியப்படுறா. ஒரு வழியாக நல்லபடியாக இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஷூட்டிங்காக கொரியாவுமே கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது ஒரு கப்பல் ஷூட்டிங்ன்றதுனால ரெண்டு பேருக்குமே வந்துட்டு லவ் சீன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. மைக் எப்பயும் போல் ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு தான் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ரெண்டு பேரும் லவ்வோட பாருங்கன்னு சொன்னால் அதுக்கு அப்போசிட்டாக நல்லா மாறி மாறி அப்படியே டாம் அண்ட் ஜெரி மாதிரி முறைச்சு அடிச்சுக்கிறாங்க. இதனாலேயே நிறைய டேக்ஸ் வேறு போயிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே டேரக்டர் ஒரு பக்கம் காண்டாகி, ஏண்டா எங்கே இருந்துடா இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு வந்தீங்க, என்ன உண்மையாகவே இவங்களாம் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா, பார்த்தா அப்படி எதுவுமே தெரியலையே, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கேன்ற மாதிரி அவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. மைக் இதை பார்த்துட்டு எங்கள் மனுஷன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு உடனே, இல்லை சார் ஆக்சுவலாக அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஷூட்டிங்கை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போஸ்ட்பான் பண்ணிக்கலாமா, நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டதும் இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ மைக் அவகிட்ட உனக்கு இன்னும் 2 hours தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு, ப்ரோமோ ஷூட் பண்ண வெளியே போகணும்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறான். இந்த கொரியன்ஸ்லலாம் லவ்வர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி வச்சுட்டு அதை லாக் பண்ணி அந்த கீயை தூக்கி போட்டால் கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே லைஃப்லாம் கூடவே இருப்பாங்கன்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. அதை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோன்ற மாதிரி சொன்னதும் அவள் உடனே நான் அதெல்லாம் உன் கூட சேர்ந்து பண்ண மாட்டேன், என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் கூட மட்டும்தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்றத நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் சும்மா ஃபேக்காக தானே, அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் உன் கூட சேர்ந்து பண்ணணும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது சரி பரவாயில்ல நீ வரலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த ஆடுக்காக அவங்க உனக்கு ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டாங்க, அதோட நம்ம கூட போட்ட அந்த ஷூட்டிங் கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க, கான்ட்ராக்ட் மட்டும் கேன்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன் நம்ம தான் அவங்களுக்கு அதிகமாக பணம் தர வேண்டியதாக இருக்கும், எப்படியும் அதை நீ கொடுக்க மாட்டேன், உனக்கும் சேர்த்து நான் தான் கொடுத்தாகணும், அப்புறம் யோசிச்சு பாரு நீ தான் பாவம் உன் லைஃப் ஃபுல்லாக எனக்கு ஏதானே வேலை செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லி இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கு வேற என்ன வழி, ஸோ ஒத்துக்கிட்டு அவன் கூட அந்த பிளேஸ்க்கு தான் இப்போ கிளம்பி வரா. அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இப்போ அந்த லாக்கு போட சொல்கிறாங்க. இவளுக்கு அதை பண்ண மனசே வரல. அப்புறம் ஒரு வழியாக மைக்கே அவள் கை பிடிச்சி அந்த லாக்கையும் போட்டுடுறான். சரி அடுத்து கீயை தூக்கி போடுங்கன்னு சொன்னால் இவ அதை அப்படியே காலுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கிட்டு நான் தூக்கி போட்டுட்டேன்ற மாதிரி சொல்லிடுறா. பட் மைக் அதை கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துட்டு அவனே இப்போ அந்த கீயை எடுத்து தூரமாக தூக்கி போட்டுடுறான். அங்கே எல்லாரும் இருக்கிறதுனால இவளால் எதையும் சொல்லவும் முடியல. ஸோ இப்போ காரில் போகும்போது கூட இவ அதையே நினச்சி பார்த்து அழுதுட்டுலாம் வந்துட்டு இருக்காளா. மைக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா இவளை நல்லா வச்சு செஞ்சு வெறுப்பேற்றிட்டே வரான். அது ஒரு சின்ன விஷயம் தானே, சரி இவளே சரியாயிடுவான்னு சொல்லி பார்த்தா அவள் அடுத்த நாளும் அதைத்தான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதோட அவளுக்கு வேற இன்னைக்கு பர்த்டேவான். மைக்குக்கு இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேன்றது எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிட்டு கூடவே இப்போ அவகிட்ட நேற்று லாக் பண்ண அந்த லாக்கோட சாவியையும் கொடுக்குறான். அதை பார்த்ததுமே அவளுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. நீ தான் இதை நேற்றே தூக்கி போட்டுட்டியே, இப்போ எப்படி உன்கிட்ட இருக்குன்னு கேட்குறப்போ தான் தெரியுது நான் ஏற்கனவே அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கீயை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அதைத்தான் நேற்று தூக்கி போட்டேன். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ போய் அதை அன்லாக் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவ பார்த்தா சிரிக்கவே ஆரம்பிக்கிறா. அதுவும் இன்னைக்கு அவளுடைய பர்த்டேன்றதுனாலேயே ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா ஜாலியாக நிறைய இடத்துக்கு போய் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மைக்குமே பார்த்தா ஒரு நாள் முழுக்க இப்போ இவ கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை ரொம்ப கேரிங்காலாம் பார்த்துக்கிறான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓஎம்க்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நைட்டு சாப்பிடும்போது அவளுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வாங்கி பர்த்டே விஷ் பண்ணுறான். அவளும் இரு நான் போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனா அங்கே இன்னொரு சர்ப்ரைஸாக அவளுக்காக லேப்டாப் வாங்கி வச்சிருக்கான். அது கூடவே ஒரு கார்டில் வந்துட்டு இது உன்னுடைய பர்த்டே ப்ரெசன்ட், இதுக்கு நான் எந்த சார்ஜும் பண்ண மாட்டேன், இது முழுக்க முழுக்க உனக்கு ஃப்ரீ தான், அதே மாதிரி உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே ட்ரூ ஆகட்டும்,
ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஆகணும்னு சொல்லி விஷ் பண்ணி அந்த கார்டில் எழுதி கொடுத்துருக்கான். 2 பேருமே இப்போ தான் வந்துட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பியான நாளாகவே பார்த்தா ஓஎம்காஃப்ளுடைய பர்த்டே முடியுது. இப்போ அடுத்த நாள் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ மைக் வந்துட்டு இவகிட்ட நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம யாருன்றதையுமே மறந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணுன்றதை மட்டும் நினச்சி உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணுன்ற மாதிரி சொன்னதும் இப்போ பார்த்தா டேரக்டர் எதுவுமே சொல்லாமலே அவங்க டேக் சொன்னதும் 2 பேருக்கும் நடுவில் பயங்கரமாக கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனாலேயே ஷூட்டிங்கும் சீக்கிரமாக முடிஞ்சிருது. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்ததை விட அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப நல்லாவே வந்ததுனால நிறைய ஆட்ல இவங்க 2 பேரையுமே நடிக்க சொல்லிடுறாங்க. அதனால ஒரு பக்கம் அந்த வேலை எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா மைக் வந்துட்டு இவ கூடயுமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளையுமே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போ ஒரு வழியாக அங்கே ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுனால மறுபடியும் 2 பேரும் வந்துட்டு தாய்லாண்டுக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. மைக்குமே பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்பவே மாறி இருக்கான். அவன்கிட்ட நிறையவே மாற்றம்லாம் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் அவளை மட்டும்தானே வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுவான். பட் இப்போ பார்த்தா அவனே வந்துட்டு அவ கூட சேர்ந்து வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கான். அப்படி வேலை செய்யும்போது அவ கூட சேர்ந்து அப்பப்போ விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ கூட சேர்ந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுன்றதுக்காகவே அவ பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே அவளுக்காக இவன் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். கான்ட்ராக்ட் போட்டு தான் 2 பேருமே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஏதோ உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே மாறி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கும் நான் மறுபடியும் என்னோட ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறேன், இத்தனை நாள் அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சு, அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமான்ற மாதிரி சொன்னதும் நீ இப்படி இருக்கும்போது தான் க்யூட்டாக இருக்க, ஆரம்பத்துலலாம் எப்போ பாரு என்னை பார்த்தாலே திட்டிட்டு சண்டை போட்டுட்டு கத்திட்டே இருப்பேன்ற மாதிரி சொல்லும்போது போதும் க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லி ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட்டை சொல்லிட்டு இப்போ அடுக்கடுக்க அப்படியே கம்ப்ளைண்ட்டை அடிக்கிட்டே போகிற பார்த்தியான்ற மாதிரி சொல்லி சும்மா பார்த்தா 2 பேரும் ஜாலியாக சிரிச்சுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவளும் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக பணம் கொடு, நான் அப்புறமா அதை திருப்பி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கொடுக்குறேன், பட் அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிறன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவளுடைய சிஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பாளையா, அதை அவன்கிட்ட சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்துட்டு ஏதோ ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா, அதை பண்ணலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க போல, அதனால தான் அவளுக்கு கொடுக்கறதுக்காக கேட்டேன்ற மாதிரி சொன்னதும் நான் இதை உன்கிட்ட கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன், உன்னுடைய சிஸ்டர் தானே உன்னை ஏமாற்றிட்டு இந்த வீடை விற்றுட்டு உன்னை தனியாக விட்டுட்டு போனாங்க, அப்புறம் எப்படி நீ அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண என்கிட்ட வந்து பணம்லாம் கேட்குற, அதெல்லாம் எப்படி உன்னால் முடியுதுன்ற மாதிரி கேட்கும்போது என்னதான் அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிருந்தாலும் எனக்குன்னு இருக்க ஒரே ஒருத்தி அவன் மட்டும்தானே, அவன் என்னுடைய அக்கா வேற, அப்புறம் எப்படி அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் ஹெல்ப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும், அதனால நீ இப்போதைக்கு மட்டும் எனக்கு பணம் கொடு, நான் அப்புறமா உனக்கு அதை திருப்பி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் அப்போ நீ எல்லாத்தையுமே எனக்கு திருப்பி கொடுத்துட்டா இங்கேருந்து உடனே கிளம்பிடுவதானேன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு நான் இங்கேயே இருக்கணுமான்ற மாதிரி இவ கேட்கும்போது அவன் அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா பின்ன நீ இங்கேருந்து போயிட்டீங்கன்னா யார் என்னுடைய வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது, எனக்கு யார் குக் பண்ணுவா, என் துணியெல்லாம் யார் வாஷ் பண்ணுவா, எனக்கு யார் டெய்லி காலைல வகையாக ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளுக்கு பல்பு கொடுத்துட்றான். அப்படியே இப்போ 2 பேரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் மைக் தானா வந்து இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளியே போய் டின்னர் சாப்பிட்லாமான்ற மாதிரி கேட்டதும் நான் இன்னைக்கு என்னுடைய சிஸ்டரை பார்க்க போகிறேன், அதனால அவளை பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே போகலாமான்ற மாதிரி கேட்கவும் அவனும் சரி ஓகே அப்போ நம்ம ஆஃப்டர்நூனே மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஓயம்மா அவளுடைய சிஸ்டரை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரி எல்லாம் கேட்டு பேசி அப்படியே சமாதானப்படுத்திட்டு மைக்கிட்ட இருந்து வாங்கின பணத்தையுமே கொடுத்துட்டு வந்துடுறா. கரெக்டாக இவ வெளியே வந்ததுமே மைக்கும் கால் பண்ணி சாப்பிட்டு போகலாமான்னு கேட்டுட்டு அவளை பார்க்க தான் கிளம்பி போகிறான். அந்த டைம்னு பார்த்து எங்கேருந்து வரானே தெரில, கரெக்டாக இந்த மிந்த்ரா இவனுக்கு கால் பண்ணி இவ்வளோ நாள் கொரியா ட்ரிப்புன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்தேன், இன்னைக்கு நம்ம ஒன்றா டின்னர் சாப்பிட்லாமா, நான் உனக்காக ஹோட்டலில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலை அவ பாட்டுக்கு கட் பண்ணிடுறா. இவன் வர முடியாதுன்னு சொல்கிறதுக்குள்ளேயுமே அவள் வேற காலை கட் பண்ணிட்டால. ஸோ இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை அவாய்டும் பண்ண முடியல. அதனால சீக்கிரமாக போய் அவள் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உடனே கிளம்பி போயிடலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரான். ஆனால் அந்த டைமில் இந்த மிந்த்ரா பார்த்தா இப்போ அவனை மட்டும் நம்ம விட்டுட்டோன்னா அவன் கிளம்பி போயிடுவானேன்ற மாதிரி சொல்லி நான் ட்ரிங்க் பண்ணலான்னு இருக்கேன், நீயும் என் கூட வான்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே போனால் இவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இவங்க கிட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப நேரமாக பேசியும் முடிகிற மாதிரி தெரியல. இந்த சைடு பாவம் ஓயமோ வந்துட்டு இவன் வருவான்னு சொல்லி ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட்டு வரைக்கும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் கால் பண்ணி அவன் காலை அட்டன் பண்ணல போல. இந்த பக்கம் இப்போ மைக்கை தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு இப்போ கிளம்பி போகும்போது மிந்த்ரா வந்து என்ன கொரியாவில் இருந்த ட்ரிப்பெல்லாம் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போல, ஏன் கேட்குறேன்னா அங்கே போயிட்டு வந்ததுல இருந்தே நீ மாறிட்டா, நீ என் கூட தான் இருக்க, ஆனால் நீ என் கூட இருக்க மாதிரியே எனக்கு தோண மாட்டேங்குது, நீ இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருந்ததே இல்லை, சீக்கிரமே சரியாயிடுவேன்னு
நான் நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிற போக்கில் அவனை கிஸ் வேற பண்ணிட்டு போயிடுறா. அவனும் ஒன்றுமே வேற சொல்ல மாட்டேங்கிறான். ஓயமையும் அவனால் அவாய்ட் பண்ண முடியல, மிந்த்ராவையும் அவனால் அவாய்ட் பண்ண முடியல. என்னதான் பண்ணுறதுன்னு இருக்கும்போது வீட்டுக்கு வந்தால் ஓயமை வந்து இவன் வர சொல்லிட்டு வராமலே ஏமாத்திருப்பான் இல்லையா. அதனால 2 பேருமே வந்துட்டு மறுபடியும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. மைக்குமே பார்த்தா அவகிட்ட போயிட்டு இது வரைக்கும் கூட என்னால் வர முடியாமல் போனதுக்கு சாரின்னு சொல்லிட்டு எந்த விதமான ரீசனுமே அவகிட்ட சொல்லலை. இவளுமே அதை கேட்டுக்கல. ஸோ இப்படியே இந்த ட்ராமாவோட 6th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு டின்னருக்கு வர சொல்லிட்டு கடைசியில் மைக் அங்கே போகாமல் மிந்த்ரா கூட சுற்றிட்டு இருந்ததுனால அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி 2 பேருமே மறுபடியும் பேசாமல் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு செக் பண்ணுறதுக்காக பணம்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாளே, அதையுமே பார்த்தேன் ஏதோ போயிட்டு வெட்டியாக செலவு பண்ணிட்டு வந்துட்டான் போல. ஸோ அந்த விஷயத்த வந்து சொல்லவும் அக்கா டென்ஷன் ஆகி உன்ன மாதிரி ஒருத்தனை போய் நம்பி வந்தேன் பாரு, என்னதான்டா திட்டணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதனால இப்போ அந்த குழந்தைக்கு ஸ்கேனும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு போல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவன் வந்துட்டு ஓஎம் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. எப்படிக்கா இப்படி ஒருத்தனை போய் நீ லவ் பண்ணேன்ற மாதிரி அவளும் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அக்காவும் அவன் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் தான் நடந்துப்பான், ஆனால் ஏன் மேலே வந்துட்டு கொஞ்சம் கேரிங்காக இருப்பான். இப்போ கூட வரும்போது பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவனே அந்த பணத்தை ரெடி பண்ணிடுவான், வேணா பாருன்ற மாதிரி சொல்ல. அப்புறம் எப்படி நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு இவ அதை பற்றி கேட்டுட்டு இருக்காளா. அக்கா இதில் டவுட் ஆகி நீ எதுக்கு இப்போ அதெல்லாமே கேட்டுட்டு இருக்க, ஏன் உனக்கு மைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான்ற மாதிரி கேட்கும்போது இவ உடனே ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறா. எனக்கும் அவனுக்கும் செட் ஆகுமான்னு தெரியல, பட் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அக்கா என்ன சொல்றானா, நீ நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவாடு. சப்போஸ் அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே விட்டுட்டு வந்துரு, இல்லைனா பின்னாடி நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவேன்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பேன்ற மாதிரியும் சொல்றா. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஓயமோ நான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கு நடுவில் மைக்கோட பாட்டி வர கால் பண்ணி நீ ஏன் இப்போலாம் குக்கிங் கற்றுக்க வரவே மாட்டேங்கிற, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டியா, எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னதும் நான் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான் அவங்கள. அதை பார்த்ததுமே அவங்களும் எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு மைக்குமே வந்துடுறான். இப்போ அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவன் டான்ஸ் ஆடுறன்ற பேரில் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ணதெல்லாம் நினச்சி கண்டிப்பாக சமாதானம் ஆகவே மாட்டான்னு சொல்லி பார்த்தா அவன் கொஞ்சமாக பேசி சாரி கேட்டதுமே இவ்வளோ நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு சமாதானம் ஆகிடுறா. ஸோ இப்போ நைட் எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் மைக் அவங்க அப்பா கிட்ட மட்டும் சரியாக பேசவே மாட்டேங்கிறான். இப்போ கூட அவர் அங்கே சாப்பிட வந்து உட்காந்ததும் இவன் அப்படியே எழுந்திரிச்சு போக பார்க்க இந்த வாட்டி ஓயம் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இரு எங்கே போகிற, அதான் அவங்க அப்பா வந்திருக்காருல அவருக்கு ஒரு பிளேட் எடுத்துவே, அவருக்கும் சாப்பாடுலாம் போட்டு கொடுன்ற மாதிரி இவ ஆர்டர்லாம் கொடுக்க அவனும் பார்த்தா இவ சொல்லிட்டாலேன்றதுக்காக அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடுறான். இதை பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுது. ஸோ இப்படியே ஜாலியாக பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது. அதை வந்ததுமே பார்த்தா நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக இருந்து கிளம்பி போயிடுறான். என்னன்னா மிந்த்ராக்கு வந்துட்டு ஏதோ உடம்பு சரியில்லை போல. ஸோ அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா தான் கால் வந்திருக்கு. அதனால தான் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. அங்கே வந்து டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இவளுக்கு ஆல்ரெடி வந்துட்டு தலைவலினால பிரச்சனை இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. ஸோ பிரெயினில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அதுக்கு முதல்ல அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்து ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டா. சரி ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவள் கூடவே இருந்து பார்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அங்கே ஹீரோயின் அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதையே இவன் மறந்துட்டு இங்கே மிந்த்ரா கூடயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அவள் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவன் பார்த்தா அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து மிந்த்ராக்காக சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது தான் மிந்த்ராக்கு உடம்பு சரியில்லைன்றதை இவன் சொல்ல, அவன் சொன்னதுக்கப்புறம் தான் இவளுக்கே இது தெரிய வருது. ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை அவன்கிட்ட அவளால் டேரெக்டாகவும் சொல்ல முடியலை. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இப்போ அடுத்த நாள் இவளும் ஜியானும் அந்த ஸ்கிரிப்ட் விஷயமா ஒர்க் பண்ணும்போது கூட இவ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காளா. ஸோ அதை பார்த்துட்டு ஜியான் வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மிந்த்ராவை பற்றி சொல்கிறான். அதை பார்த்ததுமே அவனும் சரிவா அப்போனா நம்மளும் கிளம்பி போய் அவளை பார்த்துட்டு வரலான்ற மாதிரி சொல்ல இவன் வேண்டான்னு சொல்லி தயங்குறா. இதில் என்ன இருக்குது, நான் மிந்த்ராவோட ஃப்ரெண்டு, நீ அங்கே மைக்கோட ஒய்ஃபு, ஸோ நீயும் போய் பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லைவான்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டும் வந்துட்டான். மைக் ஓயமாக பார்த்ததும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே தான் இருக்கான். அப்போ ஜியான் வந்து நீ ரொம்ப டயர்டாக இருக்க, வேணும்னா நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா, அது வரைக்கும் நான் இவளை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட. சரின்னு சொல்லிட்டு மைக்கும் கிளம்பி வெளியே போயிடுறான். ஆனால் அவன் போனதுக்கப்புறமா இந்த மிந்த்ரா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு மைக் என் கூட என்னை பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பான். ஸோ அதனால நீ அடிக்கடிலாம் அவனுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் வரவும் மாட்டான்ற மாதிரி சொல்லி இவளை வெறுப்பேத்தா. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகி இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இதை பார்த்துட்டு ஜியான் வந்து உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, மைக் அவளோட ஹஸ்பண்ட், அவகிட்ட போயிட்டு நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நீ பேசினது
கரெக்டான்றத நீயே யோசிச்சுப்பாரு. இவ்வளோ கேவலமா நீ நடந்துப்பன்றத நான் நினைக்கவே இல்லைன்ற மாதிரி இவன் பார்த்தா அவளை திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவளை பார்த்தா அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு ஏன் அழுகுறன்ற மாதிரி கேட்கும்போது இவங்க 2 பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. என்னை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க 2 பேரும் என்ன வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தான் யாருமே இல்லைன்ற மாதிரி இவ சொன்னதும் நான் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறேன், நான் எப்பயுமே உன் மேல கேரிங்கா தான் இருக்கேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா மைக் வந்துட்டு கேட்டுறான். சரி நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஓஎம் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா மைக் வந்து ஜியான் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இப்போ உனக்கு சந்தோஷமா? இங்க அவளை கூட்டிட்டு வந்ததே நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கணும் தானே, அதை எதிர்பார்த்து தானே நீங்க வேணும்னே அவளை கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது தப்பெல்லாம் பண்ணது நீ, ஆனா இப்போ ஏதோ நான் பண்ண மாதிரி நீ பேசிட்டு இருக்கியா? நீயே நல்லா யோசிச்சு பாரு, நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அவ உன்னுடைய ஒய்ஃப்ல. ஸோ அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ இன்னொரு பொண்ணு கூட அவளை பார்த்துக்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன்னா யாரு தான் அதுக்கெல்லாம் ஒத்துப்பா? நீயும் சரி மிந்த்ராவும் சரி 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, எதையுமே யோசிக்காம செஞ்சிடுறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது நான் மிந்த்ராக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் அவ கூட இருந்து பார்த்துப்பேன், இவன் லூஸ் மாதிரி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் உன்னுடைய ஒய்ஃப் வரதுக்கு முன்னாடி ஓகேப்பா, ஆனா இப்போ அப்படி கிடையாது, அவ இதை பத்தி என்ன நினைப்பான்றத கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்துருந்தீனா இப்படி நீ பண்ணிருக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிடா. இவன் அப்பவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. இவன் பாட்டுக்கு நேரா எதுவுமே பேச முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ இந்த பக்கம் வீட்டில் ஓஎம் தான் காமிக்கிறாங்க. அவ இன்னும் கூட மிந்த்ரா பேசினதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. கரெக்டாக மைக்குமே வீட்டுக்கு வரான். இவ வேற கோவத்தில் இருக்கால. ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியாம எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணுன்ற மாதிரி கேட்டுடுறா. இவனுக்கு அதை கேட்டதுமே ஷாக்கிங் ஆகுது. எதுக்காக இப்போ திடீர்னு இப்படிலாம் நீ பேசுறன்ற மாதிரி கேட்கும்போது ஆமா என்னால் இதுக்கப்புறமும் இங்கே இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு கேம் வச்சுக்கிட்டோம்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரில் யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்களோ அவங்க அதில் தோத்துருவாங்கன்னு சொல்லி. இப்போ அந்த கேமில் நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஏற்கனவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவ பார்த்தா டேரெக்டாக அவளுடைய ஃபீலிங்ஸையுமே சொல்லிடுறா. அப்பவும் இவன் பார்த்தா அவனுடைய ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட சொல்லலை. நான் மிந்த்ராக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு புரிஞ்சிருது இவன் டேரெக்டாக வந்துட்டு நம்ம பிரிஞ்சிடலாம் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அதனால இவனை திருத்தவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நான் கேட்ட மாதிரி நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, வாங்கின பணத்தெல்லாம் நானும் திரும்பி கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ரிங்கையும் கழட்டி வச்சுட்டு அங்கே இருந்து போயிடுறா. அவள் போனதுக்கு அப்புறமா இவன் என்னடா நான் அந்த ரிங்கை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. ஆனால் அவள் போனதுக்கு அப்புறம் இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சிட்டு ஜியானுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பாவம் கொட்டுற மழையில் அங்கே பார்க்லேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. இவ இப்படி அழுதுறது பேசுறத பார்த்ததுமே அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுதா. ஸோ மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு இவளை பார்க்க வந்துடுறான். இவனை பார்த்ததுமே அவள் அழுகிய கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி அவனை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் இவனாலையுமே மிந்த்ரா கிட்டலாம் நார்மலாக பழைய மாதிரியே பேச முடியல. ஏன்னா நினைப்பு ஃபுல்லாக இவனுக்கு ஓஎம் மேலே தான் இருக்கு. ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டேங்கிறா. ஸோ உடனே என்ன பண்ணுறான்னா மிந்த்ரா தான் தூங்கிட்டாலே நினச்சி வெளியே வந்துடுறான். ஆனால் இவ இன்னும் தூங்கலை போல முழிச்சிட்டு தான் இருக்கா. இப்போ வீட்டுக்கு வந்து மைக் பார்த்தா அங்கே அவளை தான் தேடிட்டு இருக்கான். பட் அங்கே அவளை காணும். இவனும் எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்க்குறான். ஆனால் எங்கேயுமே அவள் இல்லை. இப்போ கடைசியாக இன்னொரு வாட்டி கால் பண்ணும்போது தான் ஜியான் கால் அட்டன் பண்ணி அவள் என் கூட தான் இருக்கா, நீ அவளை நினச்ச ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அவள் நல்லா இருக்கா, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறான். இது கேட்டதுமே அவ்வளோதான் இவனுக்கு இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. உடனே அவளை பார்க்கறதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்கே ஜியானோ இவகிட்ட உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, ஏதாச்சும் சண்டையான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தா நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தான் மேரேஜே பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி எல்லா உண்மையுமே அவன் கிட்ட சொல்லிடுறா. அதோட ஸ்டார்டிங்கில் இவன் என்னை ஏமாத்திட்டதா சொல்லி இவன் மைக் கிட்ட காசெல்லாம் கேட்டுப்பால. ஸோ அதையும் சொல்லி இப்போ ஜியான் கிட்ட சாரி கேட்க அவன் பார்த்தா அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ எதை நினச்சும் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம், உனக்காக நான் இருக்கேன், நீ எப்பயுமே எனக்கு ஸ்பெஷல் தான் சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மைக் பார்த்தா அங்கே வந்துடுறான். இவன் வேற மழையில் நனைஞ்சதுனால ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாளா. ஸோ அதையெல்லாம் இப்போ வேற பார்த்துட்டு இவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு முதல்ல நீ இங்கே வந்தேன்ற மாதிரிலாம் கேட்கும்போது நான் என்ன பண்ண உனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி இவளும் பதிலுக்கு கத்துறா. நம்ம பண்ணிக்கிட்டது பேர்லாம் ஒரு கல்யாணமா, மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக தானே நீ என்ன கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்ற மாதிரிலாம் கேட்டு இவ பாட்டுக்கு டென்ஷனில் கத்தா. அப்போ நான் எல்லா விஷயத்தையும் இவன் கிட்ட சொல்லிட்டியா, பண்ணி கொடுத்த ப்ராமிஸை மீறிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது நான் ஏற்கனவே நிறைய ப்ராமிஸை மீறிட்டேன், அதனால இந்த ப்ராமிஸை மீறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதோட நீ என் வீடை எனக்கு திருப்பியும் தர தேவையில்ல, இனிமே நான் எதை பற்றியும் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க போகிறதே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாத்தையுமே பேசி கத்தி முடிச்சுட்டு இவ பாட்டுக்கு கோவமா அங்கிருந்து போயிடுறா. இப்போ மொத்த கோவமும் இவனுக்கு பார்த்தா ஜியான் மேலே தான் திரும்பி நிற்குது. நான் அவளை என் கூட இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன்ற மாதிரி மைக் சொல்லும்போது இன்னைக்கு காலையில இருந்து அவ எங்க இருந்தா என்ன பண்ணா எப்படி ஃபீல் பண்ணான்னு சொல்லி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா, அதை எதையுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு இப்போ வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம், நீ எல்லாம் அவளை உண்மையாக தான் லவ் பண்றியான்ற மாதிரி கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ எதுவுமே சொல்லலைன்னா நீ அவளை லவ் பண்ணலன்றத நானே முடிவு பண்ணிக்கிறேன். அதோட நான் சொல்கிறேன், நான் இனிமேல் வந்துட்டு ஓஎம்ஐ லவ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலேயும் உன்ன மாதிரி ஒருத்தனை அவளை லவ் பண்ண வச்சுட்டு அவள் ஹர்ட் ஆகுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அவள் மனசை மாற்றி நான் என்னோட லவ் அவகிட்ட சொல்லியே தீர்வேன்ற மாதிரி சொன்னதும் இவனுக்கு செமையாக கோவம் வருது. கோவம் மட்டும்தான் வருது. அப்போ கூட வாய் திறந்து அங்கே எதுவுமே பேசலை. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தா நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நினச்சிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ இந்த மிந்த்ரா வேற மைக் கிட்ட நீ என்னை உண்மையாகவே தான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் அதுக்குமே
எதுவும் சொல்லலை. இப்போ எதுக்கு நீ இந்த கொஷினை திடீர்னு கேட்குறேன்ற மாதிரி கேட்க, நீ ஃபஸ்ட்டு மாதிரி இருந்திருந்தா நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். ஆனால் ஓஎமனோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா என்னால் இதை கேட்காம இருக்க முடியல, அதான் கேட்குறேன் சொல்லுன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பதில் என்ன சொல்கிறதுனே தெரியலை. அமைதியாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். என்னென்னு பார்த்தா ஏற்கனவே ஹீரோயின் கொடுத்த மணி எல்லாத்தையுமே தான் செலவு பண்ணிட்டான்ல, இவன்கிட்ட பணம் வேணும்னு கேட்குறதுக்காக, அப்படியே ஏதாச்சும் வேலை இருந்தால் வேணும்னு கேட்குறதுக்காக தான் வந்திருப்பான் போல். ஸோ அதனால நடந்த எல்லா விஷயத்தையும் மைக் கிட்ட சொல்லிட்டு, என்னால் என் ஒய்ஃபையும் குழந்தையையும் கண்டிப்பாக பிரிஞ்சிருக்க முடியாது, இந்த வீடை விற்கிறதுக்கே நான் தான் அவளுக்கு ஐடியா கொடுத்தேன், அதை நினச்சி அவள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவனும் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி வருத்தப்படுறான். அதெல்லாம் கேட்டுட்டு மைக் பார்த்தா அவனுக்கு அவன் கேட்டதை விட அதிகமாகவே பணம் கொடுத்துட்டு, நாளைக்கு மார்னிங் வந்துட்டு 8 மணிக்கு கரெக்டாக வேலைக்கு வந்துரு, ஆனால் அப்பையும் உன்னால் இந்த பணத்தை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ண முடியலன்னு வையன், தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் விட்டு நீயே வேலைக்கு போயிடு, அதை விட்டுட்டு கூடவே இருந்தால் அவங்களை இப்படி கஷ்டப்படுத்தி சாகடிக்காதேன்ற மாதிரி இவன் பார்த்தா அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறான். இப்போ அவனும் இந்த பணத்தை அவனுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்து அவளை சமாதானமும் படுத்திடுறான். நெக்ஸ்ட் டேல இருந்து வேலைக்கு போக போறேன்னு சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அதே சமயம் இந்த பக்கம் ஜியானோ ஹீரோயின் கிட்ட அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிடுறான். எனக்கு உன்னுடைய சிச்சுவேஷன் புரியுது, ஆனால் நான் உன்னை ப்ரெஷர்லாம் பண்ணலை, என்னோட ஃபீலிங்ஸை மட்டும் உன்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு வேளை நீ மைக்கை விட்டுட்டு வந்தாலும் உனக்காக நான் இருக்கேன்ற மாதிரி ஃபீலிங்காக பேசுகிறான். இவ்வளோ என்ன சொல்கிறது, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பேசுறதை மட்டுமே கேட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொன்ன மாதிரி 8 மணிக்கு கரெக்டாக வேலைக்கு வந்துடுறான். டே, நானே இப்போ கொஞ்ச நாளாக வேலை செய்யாமல் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தாண்டா அலைஞ்சிட்டு இருக்கேன், இதில் உனக்கு என்னடா நான் வேலை கொடுக்குறதுன்ற மாதிரி மைக் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீ எனக்கு டிரைவராக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி கார் சாவியையுமே கொடுத்துடுறான். இவனும் நீங்கள் வேலை கொடுத்ததே போதும் பஸ், உங்களுக்கு சேவை செய்ய நான் இங்கே ரெடியாக தான் இருக்கேன்ற மாதிரி டைலாக்கெல்லாம் விட்டுட்டு, இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்ற மாதிரி கேட்டதும் ஹாஸ்பிட்டல் போக போகிறோன்னு சொல்லி மிந்த்ராவை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறான். அங்கே மிந்த்ராவும் இவன் கிட்ட இவ்வளோ நாள் என்னை கூட இருந்து பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல, இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னதும் அவளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்போ அந்த ப்ராமிஸ்க்காக மட்டும்தான் நீ இதெல்லாம் பண்ணுறியா, அதை பிரேக் பண்ணிடுவோன்ற பயத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறேன்னா, நீ அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணவே தேவையில்ல, நீ என்ன ஓஎம் லவ் பண்ணுறியான்ற மாதிரி கேட்டதும் இவன் அதுக்கும் எந்த பதிலும் சொல்லலை. நான் உன்னை ஈவினிங் வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். ஆனால் மிந்த்ராக்கு இவன் இப்படி பண்ணுறதுலே நல்லா புரியுது, இவனுக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால நீ என்கிட்ட பதில் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணுன்றத நீ முதல்ல கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிடுவோம். இவன் சமகாலில் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இந்த சமயம் ஜியானோ ஓஎமோ வந்துட்டு அடிக்கடி மீட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வர யாரோ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் போட்டுட்டாங்க போல. அதனால மைக்கோட ஆஃபீஸில் பார்த்தா பிரச்சனை போயிட்டு இருக்கு. மைக் மேனேஜரும் அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க 2 பேருக்கும் கால் பண்ணின்ற மாதிரி சொல்ல, மைக்குக்கு கால் பண்ணாலும் போல, ஜியானுக்கு கால் பண்ணாலும் போல. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க 2 பேரும் தான் எங்கள் மண்டியை பிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஆனதுமே மிந்த்ராவை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால மைக் வந்துட்டு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ நீ கூட்டிகிட்டு போயிடுவா, ஆனால் அதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி இவ கேட்டுட்ருக்கா. என்னன்னா என்ன எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லும்போது, நீ உன் மனசுக்குள்ளே என்ன தான் நினச்சிட்டு இருக்கன்றத இப்போவே என்கிட்ட தெளிவாக சொல்லிடுன்ற மாதிரி இவ கொஞ்சம் அவனை டார்ச்சர் பண்ணதும் அவன் பார்த்தா எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிடறான். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓஎம் பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணேன், 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணோம், ஆனால் இப்போ வந்துட்டு நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஆனால் உனக்கு பண்ணி கொடுத்த அந்த முட்டாள்தனமான ப்ராமிஸ்னால இப்போ அவகிட்ட என் லவ் கூட ஓப்பனாக சொல்ல முடியாமல் நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னதும் இவ அதை புரிஞ்சுக்கிட்டு அவனை அனுப்பி வச்சிருவான்னு சொல்லி பார்த்தா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நீ யாரை லவ் பண்ணாலும் சரி, ஆனால் எனக்கு பண்ணி கொடுத்த அந்த ப்ராமிஸை மட்டும் நீ பிரேக் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வேற வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு மிந்த்ராவை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு போகிறாங்க. அதோட இப்போ மீடியா முழுக்கவே ஜியான் ஓஎம் சேர்ந்திருக்க மாதிரியான ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் மைக்கும் மிந்த்ராவும் சேர்ந்திருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் தான் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை வேற பெருசாக போயிட்டு இருக்கு. அதனால இப்போ ஜியான் வந்துட்டு ஓஎம் கிட்ட, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்க டைமில் நீ போய் உங்கள் அக்கா வீட்டில் தங்குறது கரெக்டாக இருக்காது, ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ போயிட்டு மைக் கூட அவன் வீட்லேயே ஸ்டே பண்ணுன்ற மாதிரி சொல்லிடா. இவளுக்கும் அதுதான் கரெக்டுன்னு தோணுது. ஸோ அதனால அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. மைக்குக்கு இவ இங்கே வருவான்றது முன்னாடியே தெரியும் போல. அதனால இப்போ அவளை பார்த்ததுமே, நீ கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாம், இந்த பிரச்சனை வந்துட்டு என்னால் தானே ஆரம்பிச்சது, ஸோ நானே இதை சால்வ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் 2 பேரும் இப்போ பேசிக்கிறது கூட கிடையாது. இதுக்கு நடுவில் மைக்கோட ஆஃபீஸில் இருந்து வர அவனுக்கு ப்ரெஷர் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ மேனேஜரே அவனை வீட்டுக்கு வந்து பார்த்து, என்னதான் உங்கள் 4 பேருக்குள்ள பிரச்சனை, எப்படி இந்த விஷயம் வந்துட்டு ப்ரெஸ் மீடியா வரைக்கும்லாம் போச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடானா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அதனால நானே இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன், நம்ம கம்பெனி கூட நான் போட்ட கான்ட்ராக்ட் வர முடிய போதில்ல, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த வேலையை பார்க்க போகிறது இல்லை, ஸோ கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அது போதுன்ற மாதிரி கேட்க, சரி ஓகே என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.
இப்படி ஆஃபீஸில் தான் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் மைக்கோட வீட்லேயும் கூட இவங்களுடைய கான்ட்ராக்ட் விஷயம் தெரிய வந்துருச்சு போல். அதனால அங்கேயுமே யாரும் இவங்க கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. எல்லா பக்கமும் இருந்து இப்போ மைக்கு அடி விழா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால ஒரு மாதிரி யோசனையிலேயே இருக்கானா. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஜியான் தான் பார்த்தா இப்போ அவன் கிட்ட வந்து பேசுகிறான். உன்னுடைய கஷ்டம் என்னன்றது இப்போ எனக்கு புரியுது. உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளு, தாராளமாக உனக்காக நான் அதை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் முன்னாடி என்ன பேச போகிறேன்றத நல்லா தெளிவாக யோசிச்சுக்கோ. அதுதான்டா கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி இவன் அட்வைஸ்லாம் பண்ண. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா என்ன பேச போகிறான்றத ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான் போல். இப்போ அடுத்த நாள் காலையில் கூட அவன் நடந்த பிரச்சனையெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஓஎம் வரதை பார்க்குறான். பார்த்ததுமே அவகிட்ட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் பேசுகிறான். 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு தான் பேர். ஆனால் இது வரைக்கும் பேசிக்க கூட இல்லை போல். ஸோ இப்போ தான் பேசுகிறாங்க. இவனும் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பின்னாடி உட்கார வச்சுட்டு சைக்கிளில் உட்காரானா. அப்போ என்ன கேட்குறான்னா, பேசாமல் இப்படியே நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமா, நம்ம 2 பேரும் தவிர யாருமே இல்லாத இடத்துக்கு நம்ம அப்படியே போயிடுவோமான்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடனா அதுவும் நல்லா தான் இருக்கும், நம்ம அங்கே போயிட்டா நம்ம உண்டு நம்ம வேலை வந்துன்னு இருக்கலாம். நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவேன், நீயும் உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்போஸ் பண்ணுவேன். அங்கே நமக்கு நடுவில் இந்த மிந்த்ரா ஜியான்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்கள, நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்குமே அதை கேட்கறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அது அவங்க 2 பேருக்குமே தெரியுது. ஆனால் அதை ஓப்பனாக வெளியே தான் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நைட்டும் கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மைக் வந்துட்டு நான் மீடியா முன்னாடி எல்லா உண்மையுமே சொல்லிடலான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல. அப்போ கான்ட்ராக்ட் விஷயத்தையும் சொல்ல போறியான்ற மாதிரி கேட்குறா. ஆமான்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது நம்ம கான்ட்ராக்ட் அப்போ முடிய போதான்ற மாதிரி கேட்குறா. இவன் அதுக்கும் ஆமான்னு வேற சொல்லிட. இவளுக்கா ஒரு வேலை இவன் நம்மளை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு மிந்த்ராவை தான் சூஸ் பண்ணியிருக்கான் போலன்னு சொல்லிட்டு இவளே நினைக்க ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலாக அவன் வந்துட்டு நான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் இப்போ உண்மையாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறதா மீடியா முன்னாடி நான் சொல்ல போகிறேன்றதை தான் சொல்ல வந்திருப்பான். ஆனால் அதை அவன் சொல்கிறதுக்குள்ளேயுமே இவ அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுக்கப்புறம் உனக்கும் மிந்த்ராக்கும் நடுவில் நான் வரமாட்டேன், ஸோ இந்த கான்ட்ராக்ட் விஷயம் முடிஞ்சபடியே இருக்கட்டும்ன்ற மாதிரி இவ பாட்டுக்கு அவன் என்ன சொல்ல வரான்றது கூட கேட்காம அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அவளை கூப்பிட்டு இவன் எதுவுமே பேசலை. இப்போ நெக்ஸ்ட் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் நடக்குது. மைக் பார்த்தா அங்கே எல்லாரும் முன்னாடியும் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். இது மாதிரி நான் மிந்த்ரா ஜியான் 3 பேருமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் நாங்கள் அடிக்கடி இப்படி வெளியே போகிறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம். அதோட மிந்த்ராக்கும் எனக்கும் நடுவில் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்ற மாதிரி சொல்லிட. அதே மாதிரி நானும் ஓஎமும் கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம், இப்போ அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையுமே சேர்த்து சொல்லிடுறான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தா இப்போ இவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஒரு வழியாக எல்லா உண்மையுமே நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் வந்துட்டு மன நிம்மதியாகவே இருக்குது. சரி ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு, இவன் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லி பார்த்தா ஓஎம்காக ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கான். அதில் வந்துட்டு நீ இந்த லெட்டரை படிக்கும்போது கண்டிப்பாக ஒன்று அழுவ, இல்லைனா என்னை திட்டி என் மேலே ரொம்ப கோவப்படுவ. நீ மட்டும் என்னை புரிஞ்சு வச்சுக்கல, நானும் தான் அதிகமாக உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் இப்போ உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இனிமேலாச்சு உன்னோட லைஃப்பை நீ ஹாப்பியாக வாழுன்ற மாதிரி சொல்லி அதில் எழுதியிருக்கான். அப்படி என்ன தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டை வந்துட்டு அவளுடைய பேர்லேயே மாற்றி கொடுத்துட்டு யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் இவன் பார்த்தா எங்கேயோ கிளம்பி போயிட்டான் போல. இப்போ இதெல்லாம் படிச்சதுக்கப்புறமா இவளுக்கு வந்துட்டு ரொம்ப அழுகியாக வருது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவனுடைய டிசிஷனில் அது. ஸோ இவளும் பார்த்தா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. பட் என்ன ட்ரை பண்ணாலும் இப்போ தான் அவனுடைய ஞாபகம்லாம் இவளுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குது. அந்த வீட்டில் எந்த இடத்த பார்த்தாலும் மைக் கூட இருந்தது தான் இவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படியே பார்த்தா ஒரு 2 மாதம் ஆயிடுது. இப்போ வேற இவளுடைய அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா இல்லையா, அவளுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகிறதுனால ஹீரோவோட ஃபேமிலியுமே கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவன் மைக் கூட மட்டும்தான் கான்டாக்டில் இல்லை, மற்றபடி எல்லாரு கூடயுமே அவங்க ஃபேமிலி கூடலாம் பேசிட்டு தான் இருக்கா போல. அதே மாதிரி தான் மைக்கும் வந்துட்டு இவகிட்ட மட்டும்தான் பேசுறது இல்லை, மற்றபடி ஜியான் கிட்ட அவனுடைய ஃபேமிலி கிட்டலாம் கான்டாக்டில் தான் இருந்திருக்கான். இப்போ கூட ஜியான் அனுப்பி வச்சதே மைக் தான் போல. பட் என்னதான் வந்துட்டு இவ கூட பேசாமல் இருந்தாலும் இவனுக்குமே பார்த்தா இங்கே ஃபுல்லாக அவ கூட இருந்த ஞாபகம் தான் இருக்குது. அப்போ தான் தெரிய வருது ஆக்சுவலாக அவன் வேற எங்கேயும் இல்லை, இவங்க 2 பேரும் இருந்தால் அதே கொரியாவில் தான் இருக்கான் போல. ஆனால் இவன் கொரியாவில் தான் இருக்கான்றத யார்கிட்டையுமே சொல்லலை, அவனுடைய ஃபேமிலி கிட்ட கூட. இப்போ கொரியாவில் இருக்கிறதுனாலயே எங்கே போனாலும் ஹீரோயினும் இவனும் இருந்ததெல்லாம் தான் இவனுக்கு ஞாபகம் வருது. இப்படியே கொஞ்ச நாளும் ஆகுது. இந்த சைடு இவளும் பார்த்தா வழக்கத்தை விட அவளோட ஸ்கிரிப்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே எழுத ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்படியே எழுதின ஸ்கிரிப்ட் ஒன்று வந்துட்டு மூவி எடுக்கிறதுக்காக செலக்ட் பண்ணிடுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருக்கும் போது தான் மிந்த்ரா அவங்கள மீட் பண்ணுறா. வந்தவ இப்போவும் சும்மா இல்லாமல் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு மைக் எனக்கு கால் பண்ணுவான். ஸோ அப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி நீ எழுதின ஸ்கிரிப்ட் மூவிக்கே செலக்ட் ஆயிருக்குன்றத அவன் கிட்ட சொல்லிடுறேன் ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடா. இவளுக்கு அது ஒரு மாதிரி காண்டாயிடுது. அப்போ இவகிட்ட கூட அவன் கான்டாக்டில் தான் இருக்கான், நம்ம கிட்ட தான் பேச மாட்டான் போலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் இந்த பக்கம் மைக் பார்த்தா இவளை பற்றி நினச்சி ஏதோ ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணதும் அவன் எதிர்பார்த்ததை விட அந்த சாங் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இவனுடைய மியூசிக் கம்போஸ் பண்ணி அது வேற இந்த அளவுக்கு ஹிட் ஆனதுனால ஏதோ ஒரு பெரிய கம்பேக்கே கொடுத்த மாதிரி ஆகிடுது. அது அவனுடைய ஆஃபீஸில் இருக்கவங்களுமே பார்த்துட்டு ஹாப்பியாக மறுபடியும் நிறைய ஃபேன்ஸ்க்கு பார்த்தா இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நிறைய பேர் அவனுடைய சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போதான் மிந்த்ரா அந்த சாங்கை பார்த்துட்டு ஜியானை மீட் பண்ணி அந்த சாங்கை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு
ஜியானும் இப்போவாச்சும் அவன் அவனுக்கு பிடிச்சதை பண்ணுறானே அதை நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவன் அவனுக்கு கால் பண்ணானா சாங் சூப்பராக இருக்குன்னு நான் சொன்னதா அவனுக்கு விஷ் பண்ணிட்டு ஓகேவான்ற மாதிரி சொல்லும்போது என்னால் எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தா அவர் உண்மையை சொல்கிறா. ஏன்னா ஆக்சுவலாக அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து போனதுக்கப்புறமா மைக் வந்துட்டு இவகிட்ட ஒரு தடவை கூட பேசியிருந்திருக்கவே மாட்டான். எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது அவன் எனக்கு கால் பண்ணுவான்னு சொன்னது கூட போய் தான் போல. நான் இவ்வளோ நாளாக செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பண்ண தப்பெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட. நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு, அதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லவும் இவளும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தா ஓஎம்மை தான் மீட் பண்ணுறா. இந்த மாதிரி மைக் வந்துட்டு என்னை ஒரு தடவை கூட கான்டாக்ட் பண்ணவே இல்லை, நான் அன்றைக்கி உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான். இன்னும் சொல்ல போனால் முதல்ல அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே மைக் என்னை மீட் பண்ணி எனக்கு அவன் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணணும்னு சொன்னான். அவன் உண்மையாக உன்னதான் லவ் பண்ணுறான், இந்த சாங்கை கேட்டுப்பாரு அது உனக்கே புரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அதை அவங்க வச்சுட்டு கிளம்பி போயிட. இப்போதான் இவன் அந்த வீடியோவை பார்க்குறா. அதை பார்க்கும்போது தான் இவளுக்குமே எல்லாம் உண்மையுமே புரிய வருது. இவங்க கொரியாவில் இருக்கும்போது எந்த இடத்துக்குலாம் போனாங்களோ அந்த இடத்தெல்லாம் காட்டி கிட்டத்தட்ட அவளுக்கு ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சாங்கையே கம்போஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ அதையெல்லாம் பார்த்ததுமே இவ பார்த்தா கண்டுபிடிச்சிடறா அவன் வந்துட்டு கொரியாவில் தான் இத்தனை நாளாக இருந்திருக்கான்னு சொல்லி. அதனால உடனே அதை தெரிஞ்சதும் அவனை பார்க்க கிளம்பி போகலான்ற மாதிரி நினைக்கும் போது தான் ஜியானோட ஞாபகம் இவளுக்கு வருது. ஏன்னா உண்மையாகவே பாவம் இவளுக்காக அவன் தானே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான். எந்த இடத்துலையுமே அவளை விட்டு கொடுக்காம அவ கூடவே எல்லா கஷ்டத்துலையும் இருந்திருப்பான்ல. அதோட கூடவே அவனுடைய ஃபீலிங்ஸை கூட ஓப்பனாக இவகிட்ட சொல்லியிருந்திருப்பான். அதனாலே இப்போ அவனை நேரில் பார்த்து பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லெட்டர் மூலயமா எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு வேகமாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஆனால் இங்கே ஜியான் வந்துட்டு அந்த லெட்டரை படிச்சுட்டான் போல. இவ்வளோ நாள் இவளுக்காக வெயிட் பண்ணியும் இவ இப்போ மறுபடியும் மைக்க தேடி போறாளேன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கூட கோவப்படாம இவளை கிளம்பி ஏர்போர்ட்லேயே வந்து மீட் பண்ணுறான். நீ என்னை நினச்சி ஃபீல்லாம் பண்ண வேண்டாம், உனக்கு பிடிச்சது நீ பண்ணுன்னு சொல்லி இப்போவும் பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து அவளை வழி அனுப்பியே வைக்கிறான். இவ்வளோ இப்போ கொரியாவுக்கு வந்துட்டா. இவங்க ட்ரிப் போனப்போ எங்கெல்லாம் தங்கி இருந்தாங்களோ அங்கெல்லாம் தான் போய் பார்க்குறா. அவங்க போன ஹோட்டலு போன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்க்குறா. பட் எங்கேயுமே பார்த்தா அவனை காணும். எங்கே தேடியும் கிடைக்காம கடைசியாக அந்த லாக்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வரா. அந்த லாக் அவள் பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன இதை அன்லாக் பண்ணுறதுக்காக தான் நீ இவ்வளோ தூரம் தேடி வந்தியான்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. யார்டான்னு சொல்லி பார்த்தா மைக் தான். எப்படியோ ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி அவனை கண்டுமே பிடிச்சிட்டா. அவனை பார்த்ததுமே ஹக் பண்ணி பார்த்தா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்காக யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி நீ இங்கே வந்து தனியாக இருக்கேன்ற மாதிரிலாம் அவனை திட்டிட்டு அவன்கிட்ட இருந்து அந்த லாக்கோட கீயையுமே வாங்கிடுறா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை எங்கே அந்த லாக்கை வந்துட்டு இவன் அன்லாக் பண்ணி விட்டு போயிடுவாளோன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அவள் அதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு இவனை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ எப்படியோ கடைசியாக ஒரு வழியும் ரெண்டு பேருமே ஒன்றும் சேர்ந்துடுறாங்க. இப்போ உண்மையான கப்புள்ஸாகவே நிறைய எடுத்து போய் சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன்கிட்ட சொல்ல இதுக்கு மேலே எந்த ஒரு கான்ட்ராக்டும் இல்லாமல் கண்டிஷனும் இல்லாமல் லைஃப் லாங் என் கூடவே இருப்பியா, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் உண்மையாகவே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த வெட்டிங் ரிங்கையும் எடுத்து கொடுக்குறான். அவளும் அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்க ஒரு வழியாக பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக தாய்லாண்டுக்கே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஹாப்பி ஆகிட. ஆனால் மைக்கோட பாட்டி மட்டும் இப்போ வரைக்கும் அவளுக்கு அந்த சமையல்லாம் சொல்லி கொடுக்குறத நிறுத்தவே இல்லை. அடுத்த சீன்லேயே பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கோம்ல, ஸோ அந்த குழந்தை தான் போல அது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் தான் அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ், ஆனால் ஏதோ அவங்க குழந்தை மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அங்கே எப்படி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க பாருன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இப்போ ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்ததுக்காக சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வர செலிப்ரேட் பண்ணுறாங்க. மிந்த்ராவும் ஜியானும் கூட அதுக்கு அங்கே வந்திருக்காங்க போல. இப்போ மிந்த்ராவும் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டா. இப்போ 4 பேருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து பயங்கர ஹாப்பியாகவே அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லாருமே ஒன்றாயாச்சுல. ஸோ அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. ஃபஸ்ட்டு எப்படிலாம் மைக் வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணானோ அதே மாதிரி இப்போ பார்த்தா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ்வளோ ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறு ஆகிட்டா போல. இவனும் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே தனியாக வந்துட்டு நிறைய மியூசிக்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாமே ஹிட்டாக வேறு ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ரெண்டு பேருமே இப்போ அதே வீட்லேயே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோடைய இந்த ட்ராமா பார்த்தா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. எப்படி இருந்துச்சு இந்த ட்ராமா? உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்து இதே மாதிரி வேறு இன்னொரு நல்ல ட்ராமாவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.